Okay, good evening and Assalamu alaikum. இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்க எல்லாரையும் எங்களோட ஸ்மார்ட் பில் ஆன்லைன் ஃபார்மசி ஸ்கூல் சார்பாக நாங்கள் வெல்கம் பண்றோம். சரியா? இன்றைக்கு என்ன செய்யறோம்டா இன்ட்ரடக்ஷன் டு ஃபார்மசி அப்படின்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்டா ஒரு கோர்ஸ் என்ரோல் ஆகுற நேரம் சில பேருக்கு ஐடியா இருக்கும், இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இப்படித்தான் ஸ்டடி பண்ணணும், இதான் வே ஆஃப் டீச்சிங் பேட்டர்ன் ஸ்டடிங் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. சரியா? சில பேரு இன்றைக்கு தான் வாரதாக இருக்கும், அதாவது இதை பத்தி தெரியா ஜஸ்ட் இப்படி ஒரு கோர்ஸ் செய்யணும் ஒரு ஐடியாவில வந்திருக்கும். சரியா? அப்ப எல்லாருக்குமாக வேண்டி என்ன செய்யறேன்டா ஃபர்ஸ்டா எக்ஸ்டர்னல் ஃபார்மசி அதுக்குரிய என்ன சிலபஸ் என்ற சாப்டர் அது எப்படி போகுதுன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? இப்ப எக்ஸ்டர்னல் ஃபார்மசி கோர்ஸ் நாங்க எப்படி செய்யறன்றது அடுத்து. சரியா? யாரு மியூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். சரி, அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஃபர்ஸ்டா எக்ஸ்டர்னல் ஃபார்மசியோட சிலபஸ். சரியா? அதுல பாருங்க, இப்ப இதான் உங்களுக்குரியது. இப்ப ஃபார்மசி ஃபீல்டுன்றது இன்டர்னல் ஃபார்மசி இருக்குது, தென் பி ஃபார்ம் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபார்மசி இருக்குது, இப்படி நிறைய சாப்டர் இருக்குதானே. அதுல உங்களுக்குரியது, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபார்மசிக்குரியதுன்னு சொன்னா இந்த இந்த பிடிஎஃப்ல தந்திக்கிற கண்டென்ட் உங்களோட சிலபஸ். அப்ப நீங்க ஃபர்ஸ்டா ஒரு கோர்ஸுக்கு வர முன்னால சிலபஸ ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதானே உங்களுக்கு விளங்கும். ஒன்று நீங்க இது தெரிஞ்சிருந்தா எங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணலாம், நீங்க இந்த செய்றீங்களா, இப்ப என்ன செய்யறன்றது உங்களுக்கு கேட்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கும், கிளியர் ஒன்று இருக்கும் தானே, இதான் போறன்ற விஷயம். சரியா? அப்ப அதுக்காக பாருங்க, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்ன சிலபஸ் என்ற சாப்டர் இது இந்த பிடிஎஃப் நாங்க குரூப்லயும் அப்லோட் பண்ணிருக்கோம். சரியா? அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆகிறது ஃபோரென்சிக் ஃபார்மசி. சரியா? இது ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஃபோரென்சிக் ஃபார்மசி என்றா லோ, சட்டம். சட்டம் தெரியும் தானே. இப்ப எந்த ஃபீல்டு எடுத்தாலும், இப்ப ஒரு ஸ்கூல் எடுத்தாலும், இல்லண்டா ஒரு ஹாஸ்பிட்டல், இல்ல எந்த ஒரு ப்ரொஃபஷன், எந்த ஒரு ஜொப் எடுத்தாலும் அதை ஒரு மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு சட்டம் தேவை, அதாவது ஒரு லோ தேவை. அதுலயும் நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபார்மசி என்ற ஃபீல்ட் ஒரு பெரிய ஒரு ஃபீல்ட், ஒரு வாஸ்ட் ஏரியா. அப்ப இது மேனேஜ் பண்ணதுக்கு கட்டாயம் ஒரு சட்டம் தேவை, அதாவது லோ தேவை. சரியா? அப்ப அது ரிலேட்டடா வரக்கூடிய கண்டென்ட்ஸ் எங்க வருமெண்டா இந்த ஃபோரென்சிக் ஃபார்மசிக்குள்ள வரும். சரியா? அப்ப இதை நான் ஒரு தனி சப்ஜெக்டா ஸ்டடி பண்ணுவோம். இதுல ஃபுல்லா உங்களுக்கு சட்டம் அப்படின்னா நீங்க ஹெவியா யோசிக்க தேவையில்லை, அந்த லாயர்ஸ் படிக்கிற அந்த ரேஞ்சுக்கு இல்ல, ஃபார்மசி ஃபீல்டுக்கு ரிலேட்டடான சட்டங்களை தான் நாங்க இங்க படிப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? அப்ப நாங்க இதுல பாக்குறது, இந்த ஃபோரென்சிக் ஃபார்மசின்றதுல பாக்குறது எங்கட ஃபார்மசி ஃபீல்டுக்கு ரிலேட்டடான சட்டங்கள் மட்டும். சரியா? அப்ப இதுல வரும் இந்த பாய்சன் பாருங்க, நான் நார்மலா சொல்றேன், இன்றைக்கே நீங்க இதெல்லாம் மைண்டுக்கு போடணும் இல்ல, ஏன்னா நாங்க இதெல்லாம் செப்பரேட்டா தனித்தனியா உங்களுக்கு செய்வோம். அப்ப செய்யற நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வரும், இந்த இதுல என்ன சொல்ற, இந்த லோவில் என்ன சொல்ற, மத்ததுல என்ன சொல்றன்ற விஷயம் கிளியரா வரும். இது உங்களுடைய ஒரு ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணுமே, நான் என்ன ஸ்டடி பண்றேன்றது. அப்ப இதுல நீங்க பார்க்க போறது பாய்சன், ஆப்பியம் அண்ட் டேஞ்சரஸ் ட்ரக் ஒரு ஆர்டினன்ஸ், தென் மெடிக்கல் ஆர்டினன்ஸ், தென் என்எம்ஆர்ஏ, வேற நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்டிக் ட்ரக்ஸ், இது சம்பந்தமா நாங்க இதன் கீழே ஸ்டடி பண்ணுவோம். சரியா? அப்ப இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இப்ப எல்லாரும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப கேட்டா, இது முடிகிற நேரம் கேட்டா செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும், அதாவது ஒரே ஐடியா உங்களுக்கு மைண்டுக்கு வரும், செல்லக்கூடியதா இருந்தா குட், அப்படின்னா ஓகே, உங்களுக்கு சிலபஸ்ல ஒரு நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு ஈஸியா கொண்டு போகலாம். சரியா? அது நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எங்களுக்குரியது ஃபோரென்சிக் ஃபார்மசி, அதாவது ஃபார்மசி பிராக்டிஸுக்கு இல்ல வரக்கூடியது ஃபோரென்சிக் ஃபார்மசி. இதே நாங்க ஒரு சப்ஜெக்டா ஸ்டடி பண்ணுவோம். சரியா? அடுத்தது இதுலயே பாருங்க, மத்த இங்க தந்திக்கிறது ப்ரொஃபஷனல் கண்டக்ட்ஸ் அண்ட் எத்திக்ஸ். இதுவும் இந்த ஃபோரென்சிக் ஃபார்மசி ரிலேட்டடா, அதாவது நாங்க காமனா சொல்ற லோ அண்ட் எத்திக்ஸ். லோ அண்ட் எத்திக்ஸ், சட்டம் அண்ட் தென் எத்திக்ஸ். எத்திக்ஸ் என்றா எப்படி இது
அதாவது சில கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டிருக்குது எங்களோட ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடா, அதாவது இந்த பார்மசி ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடா. அப்ப அந்த எத்திக்ஸும் வந்து இந்த லோ அண்ட் எத்திக்ஸ் என்ற சப்ஜெக்ட் கீழே தான் போகும். சரியா? அப்ப இது ரெண்டும் சட்டம் வேற அது ஒரு கண்ட்ரோல் எப்படி கொண்டு போறோம்ன்ற விஷயத்த பார்ப்போம். சரியா? உங்களை யோசிக்கலாம், பார்மசி பிரைவேட் கம்யூனிட்டி பார்மசிஸ் இருக்குதானே. இப்ப பிரைவேட்டா ஒரு ஊர்ல எடுத்தா இல்ல ஒரு டவுன்ல எடுத்தா அங்க ஒரு பார்மசி இருந்தா அதை நாங்க சொன்னது கம்யூனிட்டி பார்மசி. அப்ப அதெல்லாம் கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி நிறைய களவு நடக்கலாம், நிறைய என்ன செய்யலாம், மெடிசின் இது ஒரு மெயினான ஒரு ஏரியா. பார்மசி ஃபீல்டுன்றது நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஏரியா. அப்ப அதனால நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கலாம் தானே. அதெல்லாம் இந்த ஃபொரென்சிக் பார்மசி இல்லைன்னா லோ அண்ட் எத்திக்ஸ் கீழே தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. சரியா? அதான் நீங்களோட ஃபர்ஸ்டா வரக்கூடிய சப்ஜெக்ட். சரியா? அடுத்தது இந்த பிரின்சிபல் அண்ட் டெக்னிக்ஸ். சரி பாருங்க, இந்த பிரின்சிபல் அண்ட் டெக்னிக்ஸ் என்றது தென் இங்க இருக்கக்கூடிய லேபிளிங் ஆஃப் ட்ரக்ஸ். சரியா? இந்த லேபிளிங் ஆஃப் ட்ரக்ஸ் கொஞ்சம் பாருங்க. அது கீழே ரிலேட்டட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். இது ஃபுல்லாவே இதுவும் மற்றது இங்க பாருங்க, இந்த பார்மசியூட்டிக்ஸ் இது கீழே வாரதையும் நாங்க கொமனா பார்மசியூட்டிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் கீழே கவர் பண்ணுவோம். சரியா? இந்த மைக்ரோபயாலஜி, இம்யூனாலஜி, இது பேசிக் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ். சரியா? இது ஃபுல்லா நாங்க பார்மசியூட்டிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் கீழே கவர் பண்ணுவோம். சரியா? பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்காக. பார்மசியூட்டிக்ஸ் அதுவும் வந்து எங்களோட ஒரு மெயின் சப்ஜெக்ட். இப்ப நான் பார்மசி லோ அண்ட் எத்திக்ஸ் என்ன தானே, அது மாதிரிதான் எங்களுக்கு வரக்கூடிய அடுத்தது வந்து பார்மசியூட்டிக்ஸ் என்றது. சரியா? அப்ப அந்த பார்மசியூட்டிக்ஸ் கீழே நாங்க பிரின்சிபல் அண்ட் டெக்னிக்ஸ் என்ற சாப்டரை பார்ப்போம். அதாவது இந்த பார்மசியூட்டிக்ஸ் என்றது ரெண்டாவது மெயின் சப்ஜெக்ட். அது கீழே தான் இந்த பிரின்சிபல் அண்ட் டெக்னிக்ஸ். அதுல வெயிட், மெஷர்ஸ், வேற கால்குலேஷன்ஸ் வரும். டோசேஜ் ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும் தானே. டோசேஜ் ஃபார்ம் ஒரு எக்ஸாம்பிள் யாருக்காலும் சும்மா ஒரு ஜெனரலா ஒரு ஐடியா இருக்கு சொல்லுங்க. ஒரு டோசேஜ் ஃபார்ம் அதாவது டேப்லெட், வேற சிரப்ஸ் இருக்குது, வேற கேப்சூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் டோசேஜ் ஃபார்ம்ஸ். சரியா? அப்ப அதெல்லாம் நாங்க இந்த பார்மசியூட்டிக்ஸ் கீழே வரும். இந்த பாருங்க, பொட்டன்சி, கால்குலேஷன்ஸ், அதாவது இந்த கால்குலேஷன், அதாவது எங்களுடைய மெடிசின்ஸ் அது ரிலேட்டடா வரக்கூடிய கால்குலேஷன் நாங்க அது கீழே ஸ்டடி பண்ணுவோம். தென் லேபிளிங் ஆஃப் ட்ரக்ஸ். எல்லா மெடிசினும் எடுத்தாலும் ஒரு பெனடோல், உங்களுக்கு தெரிஞ்ச நார்மலா தெரிஞ்ச ஒரு பெனடோல் இல்லைன்னா பாராசிட்டமால் சிரப், எதை எடுத்தாலும் அதுல லேபிளிங் கட்டாயம். ஏன்னா மெடிசினோட சும்மா இஷ்யூ பண்ண இல்லாதே. அப்ப லேபிளிங் ஒரு மஸ்டான ஏரியா. அப்ப இந்த லேபிளிங்ன்றது ஒவ்வொரு கம்பெனிக்கும் இப்ப யோசிக்கலாம். ட்ரக் இந்த மெடிசின் என்றது ஒரு கம்பெனி மட்டும் மேனுபேக்சர் பண்ணிட்டு விடுறது இல்ல. இப்ப ஸ்ரீலங்கால மேனுபேக்சர் பண்ற மெடிசின்ஸ் இருக்குது. சேம் டைம் நாங்க இந்தியாவில இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் இருக்குது. வேற 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 கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய மெடிசின்ஸ் இருக்குது. சைனா, வேற யுஎஸ்ஏ, இது மாதிரியான நாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்தும் இம்போர்ட் பண்றோம். இப்ப எல்லா மெடிசின் எடுத்தாலும் கட்டாயம் லேபிளிங்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா, அதாவது இப்ப மெடிசின்ல ஒரு கவர் இதுல வரும். இப்ப பெனடோல் கார்டுல அதுல பின்னால வரும், அதோட நேம் என்ன, அது எத்தனை மில்லிகிராம் ஸ்ட்ரென்த், அது எங்க மேனுஃபேக்சர் பண்ணிருக்குது, அதோட என்ன பிராண்ட் நேம், என்ன கெமிக்கல் நேம், இந்த மாதிரியான விஷயம் இருக்குதானே. அப்ப அதெல்லாம் சீல் பண்ணி வருமே, அதுதான் நாங்க லேபிள் என்ன தெரியுமே, அதுதான் நாங்க லேபிள் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த லேபிளிங் ஆஃப் ட்ரக்ஸ் வார நேரம் மேனுஃபேக்சர் பண்ற ஆளுட இஷ்டத்துக்கு லேபிள் பண்ண இயலாம். சரியா? அதாவது சில ரூல்ஸ் இருக்குது. அதான் நாங்க லேபிளிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் சொல்லுவோம். இது கட்டாயம் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கணும். சரியா? அப்ப அது ரிலேட்டடான சாப்டர் இதெல்லாம் நாங்க லேபிளிங் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது பார்மசியூட்டிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் கீழே வரும். அதுவும் நாங்க பார்மசியூட்டிக்ஸ். அப்ப நாங்க என்ன பாக்குறது, ரெண்டாவது மெயின் எங்களோட சப்ஜெக்ட் என்னன்றது. சரியா? அது பார்மசியூட்டிக்ஸ். அடுத்தது வந்து ரிலேட்டட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸும் பார்மசியூட்டிக்ஸ் கீழே வரும். அதாவது காஸ்மெட்டிக்ஸ், வேற வெட்டினரி ட்ரக்ஸ் மிருகங்களுக்குரிய மருந்து, வேற காஸ்மெட்டிக்ஸ்
உங்களுக்கு நார்மலா தெரிஞ்ச அதாவது பவுடர்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய மெடிசினல் ரிலேட்டடா வரக்கூடியது. தென் டயக்னோஸ்டிக் கிட்ஸ் அதாவது பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றது, தென் பிளட் குளுக்கோஸ் லெவல், சுகர் சீனி இருக்கான்னு பாக்குறது, இந்த மாதிரியானதெல்லாம் இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸுக்குள்ள வரும். சரியா? அப்ப இதுவும் பார்மசியூட்டிக்ஸ் மெயின் சப்ஜெக்ட் கீழே தான் நாங்க கவர் பண்ணுவோம். சரியா? சரி, ஓகே. அடுத்தது என்னன்னா வேற பார்மசியூட்டிக்ஸ்ல நான் பாக்குறது ஃபார்முலேஷன்ஸ். அதாவது ட்ரக்ஸ் டோசேஜ் ஃபார்ம் என்ன, வேற ஓரல் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் என்ன, சாலிட் டோசேஜ் ஃபார்ம் என்ன, இது மாதிரியானது ஃபார்முலேஷன்ஸ். அதாவது பார்மசியூட்டிக்ஸ் கீழே வரக்கூடிய ஃபார்முலேஷன் ஹெட்டிங்ல நாங்க பாக்குறோம். தென் மீட்டர் டோஸ் இன்ஹேலர்ஸ் நிறைய பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த வீசிங் இருக்கிற ஆட்கள் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஹேலர்ஸ். சரியா? அப்ப அந்த சம்பந்தமான மெடிக்கல் டிவைசஸ் இதெல்லாமே நாங்க பாக்குறது பார்மசியூட்டிக்ஸுக்கு இல்ல. ஐ ப்ரிப்பரேஷன், அதாவது கண்ணு கூத்துற ஐ ட்ராப்ஸ், வேற நேசல் ட்ராப்ஸ், எங்களுடைய வூண்ட்ஸுக்கு காயங்களுக்கு பயன்படுத்துறது. வேற நான் அடுத்த சில டிவைசஸ்ல பிளட் பிளட் பிரஷர் செக் பண்ண எலக்ட்ரானிக் மெஷின்ஸ் இருக்குது. இல்ல வேற டிவைசஸ்ல வரக்கூடிய அதாவது ஆபரேஷன்ஸுக்கு ரிலேட்டடா யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் இதெல்லாம் பார்மசியூட்டிக்ஸ் கீழே வரும். சரியா? யூனிட் ப்ராசஸ் இன் பார்மசி, இது எல்லாம் பார்மசியூட்டிக்ஸ் கீழே எங்களுக்கு நிறைய பெரிய ஒரு ஏரியா கவர் ஆகும். மைக்ரோபயாலஜி, அதாவது எங்கட மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, வைரஸஸ் இது ரிலேட்டடானது. இம்யூனாலஜி, நோய் எதிர்ப்பு சக்தி. இப்ப நாங்க வேக்சின் அடிக்கிறது, ஸ்ரீலங்காவில் என்னென்ன வேக்சினேஷன் ப்ரோக்ராம் போறன்றது, இதெல்லாம் பார்மசியூட்டிக்ஸ் கீழே மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி ஏரியாவுக்குள்ள வரும். சரியா? அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ். சரியா? இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்ணினதுமே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணாக்கிட்ட விருப்பத்துக்கு அவங்களோட இஷ்டத்துக்கு மார்க்கெட்ல போடலாம். சரியா? கட்டாயம் அந்த ட்ரக் அப் டு குவாலிட்டின்றது என்ஷூர் பண்ணணும். அதாவது இந்த டேப்லெட் குவாலிட்டி சரியாக இருக்குது, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது டிசொல்யூஷன் சரியா நடக்குதா, அதுல எந்த ஒரு கண்டாமினேஷனும் இல்ல, அதுல குவாலிட்டி ஃபெயிலியர்ஸ் இல்ல, அதாவது குவாலிட்டியில அதோட கலர்ல ஒரு டிஃபரன்ஸ் இல்ல, அதாவது அந்த ஸ்டாண்டர்டுக்குரிய மாதிரியே இருக்குதுன்றதை என்ஷூர் பண்றது குவாலிட்டி அஷூரன்ஸ். தென் குவாலிட்டி கண்ட்ரோல். அப்ப இதுவும் நாங்க பார்மசியூட்டிக்ஸ் செகண்ட் மெயின் சப்ஜெக்ட் கீழே ஸ்டடி பண்ணுவோம். சரியா? ஓகே. அப்ப இது எங்கட ரெண்டாவது மெயின் சப்ஜெக்ட். இப்ப பார்மசியூட்டிக்ஸ் இதுல சில கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சும் போட்டிருக்காங்க. நீங்க நான் சொல்றத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். சரியா? அடுத்து எங்களுக்கு மூணாவதாக இருக்கக்கூடியது என்னன்னா பார்மசி மேனேஜ்மெண்ட். சரியா? ஓகே, சரி. அடுத்ததான் நான் பார்க்க போறது பார்மசி மேனேஜ்மெண்ட் என்று சொல்றது. சரியா? அதாவது பார்மசி மேனேஜ்மெண்ட்டா இப்ப லோன்றது சட்டம். சரியா? பார்மசி மேனேஜ்மெண்ட் என்று சொல்றது, அதாவது நாங்க இந்த மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட்டா மெடிசின்ஸ் எப்படி வைக்கிறது, அடுத்து மெடிசின் எக்ஸ்பயர்ட் ஆகும். உங்களுக்கு தெரியுமே, சில மெடிசின்ஸுக்கு 2 இயர்ஸ் இருக்கும் அதோட ஷெல்ஃப் லைஃப், அதாவது ஆயுட்காலம், அதை யூஸ் பண்ணக்கூடிய பீரியட். இப்ப நாங்க ஒரு ஃபுட் எடுத்தா அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குதானே. ஒரு மில்க் பேக்கெட் எடுத்தா அதுக்கு 1 இயர் இல்லைன்னா ஒரு 2, அந்த கேரண்டிட் டைம் இருக்குதானே, அது எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டைம். அப்ப அதுக்கேற்ப ஸ்டோரேஜ் பண்றது. வேற சில மெடிசின்ஸ் எங்களுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கலாம், சிலது அண்டர் ஏசி கண்ட்ரோல்ல வைக்கணும். சரியா? சிலது எப்படின்னு சொன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். சரியா? சிலது டீப் ஃப்ரீசர்ல வைக்கணும். அப்ப உங்களுக்கு விளங்குதா இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் அந்த சாப்டர் எப்படி நாங்க வைக்கிறன்றது. மத்தது அதுல கிளீனிங், அங்க பெஸ்ட் ஒன்றும் இல்லைன்றது, அதாவது வேற மைக்ரோ ஆர்கானிசம்ஸோ இல்லைண்டா ரூடன்ஸ், அதாவது இந்த எலி அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது. வேற இந்த மாதிரியான விஷயங்கள், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எப்படி, அதோட ஸ்டோர் எப்படி மெயின்டைன் பண்ணப்படுது. இப்போ ஹாஸ்பிட்டல் பார்மசி எடுத்தாலும் கம்யூனிட்டி பார்மசி எடுத்தாலும் ஸ்டோர் சரியாக இருக்கா, அந்த மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு சிம்பிளா சொல்லண்டா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் இப்போ ஒரு வீட்ல எடுத்தா, உங்களோட ஹோம்ல எடுத்தா அங்க ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது.
இந்த இடத்துல இது இருக்கணும். சரியா? இந்த இடத்துல இது இருக்கணும். சேம் லைக் அதே மாதிரிதான் எங்கட பார்மசி என்று வார நேரம் அங்கேயும் கட்டாயம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஏன்னா ட்ரக்ஸ் அவ்வளவு ஈஸி இல்லையே. இப்ப ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய ஒரு ஐட்டம் நான் கொண்டு போய் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சா என்ன நடந்துடும்? ட்ரக் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அதுக்கு மேல அது யூஸ் இல்ல. உங்களுக்கு எல்லாரும் சொல்லி இன்சுலின். சரியா? இன்சுலின் யூஸ் பண்ற ஆட்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இல்லைன்னா பார்மசில இருந்து மெடிசின் கொண்டு வர நேரமே அந்த கூல் வந்து மிஸ் ஆகாம அதாவது ஐஸ் பேக்ஸ போட்டு கொண்டு போவாங்க. தெரிஞ்சவங்க என்ன நோட் பண்ணிக்கோங்க. இதுல நாங்க பின்னால ஸ்டடி பண்ணுவோம். பொறி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அவங்களோட ஒரு நாலேஜுக்காக சொல்ல. சரியா? அப்ப அந்த டைம்ல கூட கட்டாயம் அதை மெயின்டைன் பண்ணணும். கூல 2 to 8 degrees அதாவது ரெஃப்ரிஜரேட் பண்ணுது, ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது. அப்படி வைக்கலன்னு சொன்னா அது ஃபெயில் ஆயிடும். அந்த நான் இன்ஜெக்ஷன் எடுத்தாலும் உண்டுதான், இல்லாட்டியும் உண்டுதான். அந்த கண்டிஷன்ல செல்லப்பட்ட கண்டிஷன்ல வைக்கலண்டா அது வந்து எங்களுக்கு பயன்படுத்தி யூஸ் இல்ல. எங்களோட டிசீஸ கியூர் பண்ணாது. எங்களோட ப்ராப்ளம சரி செய்யாது. எங்களோட நோயை சரி செய்யாது. உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப நார்மலா ஒரு ஃபுட் ஒன்று ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய ஐட்டம நாங்க வெளியே வச்சுட்டோம்னா என்ன நடக்கும்? அது பழுதாயிரும். அது இருக்காது. சேம் லைக் மெடிசினுக்கும் அதே தான் அப்ளை ஆகும். சரியா? அப்ப கட்டாயம் மேனேஜ்மெண்ட்ன்றது இன்னொரு ஒரு மெயின் ஏரியா. அது நாங்க ஸ்டடி பண்ணியே ஆகணும். சரியா? அப்ப பார்மசி ஃபீல்ட்ல வந்தா பார்மசி ஃபீல்ட்ல இருக்கிற ஒருத்தர் கட்டாயம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்ப நாங்க இத வந்து இன்னொரு சப்ஜெக்டா ஸ்டடி பண்ணுவோம். சரியா? இது 3rd சப்ஜெக்ட் நாங்க பாக்குறது. சரியா? அடுத்தது எங்கட மெயினான ஏரியா எதுன்னு சொன்னா பாருங்க. வெயிட். ஃபார்மகாலஜி அண்ட் தெரபியூட்டிக்ஸ் என்றது. சரியா? இது வந்து எங்கட 4th மெயின் சப்ஜெக்ட். பாருங்க, ஃபார்மகாலஜி இதான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நாங்க கூடையா ஸ்டடி பண்ண போற ஏரியா. அப்ப நாங்க இதுக்கு வந்து ஒரு மெயினான ஒரு இது கொடுக்க போறோம். அதாவது உங்களுக்கு மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே ஃபார்மகாலஜி ஸ்டார்ட் ஆகலாம். சரியா? அதாவது இதான் பார்மசி என்று பாருங்க மெடிசின். சரியா? இப்போ ஒரு பாராசிட்டமால் எடுத்தா அது எப்படி பெயின் ரிலீஃப தருது, அது அந்த ஒர்க் எப்படி பண்ணுன்ற விஷயம். இல்லைன்னா ஒரு செட்ரசின், உங்களுக்கு ஒரு ரனி நோஸ் வந்தா தடுமல் வந்தா கொடுப்போம். அந்த செட்ரசின் டேப்லெட் எடுத்தா அது எப்படி எங்கட தடுமலை இல்லாம ஆக்குது, எங்கட அதை கியூர் பண்ணுது. இல்லைன்னா ஒரு மெட்ஃபோமின், சுகர் எடுக்கிற மெட்ஃபோமின் எப்படி எங்கட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. சரியா? இல்லைன்னா ஒரு ப்ரெஷருக்கு எடுக்கிற லொசாட்டன் டேப்லெட் அது எப்படி எங்கட ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது எங்கட டிசீஸ் கண்டிஷன் என்ன, தென் அந்த மெடிசின் என்ன செய்யுது, அதன் மூலமாக வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, நாங்க என்னென்ன பேஷண்ட் அட்வைஸ் கொடுக்கணும். சரியா? அது எல்லாமே ஸ்டடி பண்ண போறது ஃபார்மகாலஜி. இது வந்து கட்டாயம் எல்லாரும் இன்றைக்கே மைண்ட்ல போட்டுக்கோங்க. ஃபார்மகாலஜின்றது எங்களோட மெயின் ஏரியா. ஃபார்மகாலஜின்றதை நாங்க கூடையா ஸ்டடி பண்ண போறோம். இதான் எங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய பெரிய கண்டென்ட்டும் கூட. விளங்குதா? எங்களுக்கு நிறைய இருக்கிறது இதுலதான் ஸ்டடி பண்றது. அப்ப நாங்க இந்த ஃபார்மகாலஜி ஸ்டடி பண்றதுக்காக வேண்டி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்டா பத்தோபிசியாலஜி என்று தெரிஞ்சிருக்கணும். சரியா? பத்தோபிசியாலஜி என்றா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சில இல்லாட்டி நோட் பண்ணிக்கோங்க. பத்தோபிசியாலஜி என்றா நோயியல். சரியா? அதாவது எங்க பொடியில ஒரு நோய் இல்லைன்னா ஒரு அதாவது டிசீஸ் வாரண்டா அங்க என்ன நடக்குது, எங்கட பொடியில என்ன சேஞ்சஸ் வந்த ஒரு சேஞ்ச் வாரதால தானே ஒரு நோய் வருது. ஒரு டிசீஸ், நோய்னா டிசீஸ். சரியா? டிசீஸ் வாரது எங்கட பொடியில வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சரியா? அப்ப இந்த பத்தோபிசியாலஜிக்கு ஏற்பத்தான் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் போகுது. ட்ரீட்மெண்ட் தான் என்ன? ஃபார்மகாலஜி. சரியா? அப்ப நாங்க இந்த பத்தோபிசியாலஜி ஃபார்மகாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்டா எங்களுக்கு அனட்டோமி பிசியாலஜி தெரிஞ்சிருக்கணும். சரியா? இங்க மென்ஷன் பண்ணப்படல. ஆனா எங்களுக்கு மத்த மெயினான ஏரியா என்னன்னா அனட்டோமி பிசியாலஜி. சரியா? இந்த நாங்க அனட்டோமி பிசியாலஜியை எங்கட இன்ஸ்டிடியூஷன்ல எப்படி கவர் பண்றோம்டா அந்தந்த ரிலேட்டடான ஃபார்மகாலஜி வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஜிஐ ட்ராக்ட் அதாவது கெஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் சமிபாட்டு தொகுதி இது சம்பந்தமான ஃபார்மகாலஜி ஸ்டடி பண்ண போறோம்டா. அதாவது அது சம்பந்தமான ஃபார்மகாலஜின்னா கெஸ்ட்ரைட்டிஸ் வந்தா என்ன மெடிசினை கொடுக்குற? ஃபேமஸ் ஆனது யாரு? ஒமிப்ரிசோல் இல்லைன்னா மெக்னீசியா பால்.
சரியா? அப்ப அத ஸ்டடி பண்ண போறோம்டா, அதுக்கு முன்னால நாங்க சமிபாட்டு தொகுதியில அனாட்டமி, பிசியாலஜிய ஸ்டடி பண்ணுவோம். அது உங்களுக்கு நாங்க பார்மகாலஜியோடயே தருவோம். சரியா? அப்ப நாங்க இந்த 5த் சப்ஜெக்ட்ல பார்க்கிறது வந்து அனாட்டமி அண்ட் பிசியாலஜி. அனாட்டமின்னா உங்களுக்கு தெரியும். என்னது? எங்கட பாடி பார்ட்ஸ். அதாவது எங்கட அ பிரெயின் ட அனாட்டமி. இல்லன்னா ஹார்ட் அனாட்டமி. ஹார்ட்ல என்னென்ன இருக்கிறன்ற விஷயம். இல்லன்னா கிட்னிட அனாட்டமி. அது மாதிரி எங்கட ஜிஐ ஸ்டொமக் அனாட்டமி. அது வந்து என்ன ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ன்ற விஷயம். சரியா? பிசியாலஜின்னு சொன்னா ஃபங்ஷன். அதாவது எங்கட ஹார்ட் என்ன செய்து ஒர்க். பிரெயின் என்ன ஒர்க் பண்ணுது. கிட்னி என்ன ஒர்க் பண்ணுது. எங்கட ஸ்டொமக் வந்து என்ன ஒர்க் பண்ணுது. எங்கட ஜிஐ ட்ராக்ட் வந்து என்ன ஒர்க் பண்றது. பிசியாலஜி. சரியா? அதாவது ஃபங்ஷன் தொழிற்பாடு. சரியா? அப்ப அது 2யும் நாங்க இதோடயே கவர் பண்ணுவோம். பார்மகாலஜியோட. அதான் எங்கட அடுத்ததாக இருக்கக்கூடிய மெயின் சப்ஜெக்ட் இல்ல. நாங்க பார்மகாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா மஸ்ட் நாங்க கட்டாயம் அனாட்டமி பிசியாலஜில ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இது எங்களுக்கு பெரிய அளவுல இஷ்யூ இல்லைண்டா, இங்க பயோ செஞ்சுட்டு வந்த நிறைய பேர் தான் வராங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். இல்லாத ஆட்களுக்கு கூட மேத்ஸ் செஞ்சவங்களுக்கு கூட தெரியும். ஏன்னா நாங்க சயன்ஸ் ஓ லெவல்ல இருந்தே நாங்க பார்க்கிறது தான் இந்த அனாட்டமி, பிசியாலஜி. மேபி நாங்க மீடியம் மட்டும் டிஃபரெண்டாக இருக்கும். தமிழ்ல செஞ்சிருப்போம். இப்ப நாங்க அது மாரி இங்கிலீஷ்ல பார்ப்போம். ஜஸ்ட் அந்த டெர்ம்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் மாறப் போகுது. ஸ்டார்ட்ல கொஞ்சம் ஒரு அது இங்கிலீஷ் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். போக போக ஒரு 2 மந்த்ஸ் தாண்டதோடயே உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஓகே ஆயிடும். அதாவது உங்களுக்கு அனாட்டமி, இந்த பார்மகாலஜி டெர்ம்ஸ் இதெல்லாம் ஃப்ளூயன்ட் ஆயிடும். சரியா? அதாவது வீக்குக்கு ஒரு 3 கிளாஸஸ் வருது தானே. அதோடயே உங்களுக்கு நீங்க கூட அதுல எக்ஸ்போஸ் ஆகறதோட அது ஓகே. சரியா? அப்ப அடுத்ததா பார்க்கிறது பார்மகாலஜி அண்ட் தெரபியூட்டிக்ஸ் வித் தட் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி வரும். சரியா? அதான் எங்கட அடுத்த சப்ஜெக்ட். அடுத்து இப்ப நாங்க 6வது என்னன்னா, எங்களுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய வந்து பார்மகோக்னசி. சரியா? இங்க பாருங்க. இதான் எங்கட 6வது சப்ஜெக்ட். பார்மகோக்னசி. அதாவது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இன் பார்மசி பிராக்டிஸ். இது என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாருக்கும் தெரியும். மெடிசின் எங்க இருந்து நாங்க மேனுஃபேக்சர் பண்றோம்? எங்க இருந்து தயாரிக்கிறோம்? சும்மா யோசிச்சு சொல்லுங்க. மெடிசின எங்க இருந்து நாங்க எடுப்போம்? சும்மா மெடிசின் ஒன்று வருதா? எப்படி தயாரிக்கிற? சும்மா யோசிச்சு பாருங்க. சும்மா சொல்லுங்க. என்ன மாதிரி உங்களோட ஐடியான்னு மெடிசின் சும்மா கெஸ் பண்ணுங்க இல்லண்டா. பிழையா இருந்தா ஓகே. கம்ப்ளீட்லி ஓகே. அது ஒரு ப்ராப்ளம் இல்ல. நீங்க ஆன்சர் சொல்லுங்க. மெடிசினை நாங்க எங்க இருந்து தயாரிக்கிறோம்? எங்க இருந்து எடுக்கிறோம்? யாராலும் சொல்லுங்க. செட் பண்ணேலும். சொல்லுங்க உங்களோட உங்களோட ஐடியா என்ன? மெடிசினை எங்க இருந்து எடுக்கிறாய்க்கும்? சும்மா கெஸ் பண்ணுங்களேன். ஒரு மெடிசின் தயாரிக்கிறதுக்கு அதுக்குரிய அந்த எங்கட நோய கியூர் பண்ணக்கூடிய மெயினான விஷயங்கள் எங்க இருந்து எடுக்கிறாயிருக்கும்? எனி கெஸ்ஸிங்? சும்மா ஒரு பேசுங்க. இங்க பிரச்சனை இல்ல. யாரும் பிழையான்னு உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. உங்களுக்கு இங்க ஸ்டடி பண்ற டிஸ்கஷன். சரியா? கிளாஸ்னா நாங்க டிஸ்கஸ் பண்றோம். உங்களோட ஐடியா என்ன? நான் என்ன ஷேர் பண்ணேன்? உங்களோட சிலபஸ்ல என்ன இருக்கிறது? அதான் விஷயம். இப்ப நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் சிலபஸ் தானே. யாராலும் ஒரு சாட் இல்லன்னா ஒரு மெசேஜ் போடுங்க. சரியா? ஓகே. பாருங்க. மெடிசின்ஸ் எங்க இருந்து எடுக்கிறேன்னு சொன்னா, பிளான்ட்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே குட். சரியா? அதாவது அனிமல்ஸ்ல இருந்து எடுக்கிறோம் சில மெடிசின்ஸ். சில மெடிசின்ஸ பிளான்ட்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். சரியா? இது 2ம் தான் எங்களுடைய மெயினான விஷயம். அப்ப நாங்க அது பத்தி படிக்கிறது தான் பார்மகோக்னசில பாக்குறது. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இன் பார்மசி பிராக்டிஸ். அதாவது நாங்க எங்க இருந்து எடுக்கிறோம்? எப்படி இப்போ ஒரு ஒரு லீஃப்ல இருந்து இருந்தா, அதாவது ஒரு இலையில இருந்து எடுக்கிறேன்டா, அத நாங்க எப்படி வேறு பிரிச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மெடிசின எடுக்கிறேன்றது. அடுத்தது என்னென்ன இப்போ ஒரு லீஃப் எடுத்தா, இப்ப க்ளோவ், சினமன் எடுத்தா, அந்த சினமன்ல இருந்து நாங்க என்னத்த எடுக்கிற, என்ன நோய ட்ரீட் பண்றதுக்காக எடுக்கிறன்ற விஷயம்.
சரியா? அப்ப அதுகள பத்தி ஸ்டடி பண்றது வந்து ஃபார்மகோக்னசி என்ற சப்ஜெக்ட் கீழ பார்க்கிறோம். சரியா? இதான் நீங்க கவர் பண்ண வேண்டிய சிலபஸ். அதாவது எங்கட எக்ஸ்டர்னல் பார்மசிக்குரிய சிலபஸ் இவ்வளவுதான். இது தவிர உங்களுக்கு இருக்கிறது இன்னொன்று பிராக்டிகல். இத பத்தி நாங்க எங்க ஓரியன்டேஷன் ப்ரோகிராம்லயும் டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? அதாவது உங்களுக்கு பிராக்டிகல் செய்ய தர மாட்டாங்க. அது சம்பந்தமா கேள்விகள் வரும். மத்தபடி ஸ்பாட் டெஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஒஸ்பி மாதிரியான டெஸ்ட் இருக்கும். அவ்வளவுதான். சரியா? இது கொஞ்சத்தையும் கவர் பண்றது. இதுதான் நீங்க ஸ்டடி பண்ண வேண்டிய ஏரியா. அப்ப நீங்க இத மாரி பாருங்க. குரூப்ல போட்டிருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்குரிய சிலபஸ் என்னன்றது நீங்க கிளியராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோரென்சிக் பார்மசி, அதாவது லா அண்ட் எத்திக்ஸ். தென் அடுத்ததா நான் பார்த்தது வந்து பார்மசியூட்டிக்ஸ் என்றது எங்களோட மெயின் சப்ஜெக்ட். இந்த பார்மகாலஜியும் பார்மசியூட்டிக்ஸும் தான் எங்களுக்கு சிலபஸ் கூடையாக இருக்கிறது. அப்ப நாங்க கூடையா கிளாஸ் எடுக்க போறது மெயினா இந்த பார்மசியூட்டிக்ஸ் என்ற ஏரியாலையும் தென் பார்மகாலஜி என்ற ஏரியாலையும். சரியா? அடுத்ததான் நாங்க பாக்குறது பார்மசி மேனேஜ்மெண்ட். எப்படி நாங்க ஒரு பார்மசியை மேனேஜ் பண்றன்ற விஷயம். தென் நாங்க பாக்குறது அடுத்தது என்னன்னா எங்களோட பார்மகாலஜி அண்ட் தெரபியூட்டிக்ஸ். அதோட நாங்க அனாட்டமி பிசியாலஜி ஸ்டடி பண்றோம். அதோட அண்டர்ஸ்டாண்டிங்காக வேண்டி. மத்தது என்னன்னு சொன்னா நாங்க பார்த்த பார்மகாக்னசி எப்படி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எடுக்கிறன்ற விஷயம். சரியா? இப்ப யாராலும் செல்லுங்க எழும்டா என்ன சிலபஸ் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குறேன் சட்ல சரி போடுங்க. உங்களுக்கு டோட்டலா எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட் என்ற விஷயம். சட்ல போடுங்க, பேசுங்க. பேசினா தான் வைவா டெஸ்ட் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் கவர் பண்ணலாம். சரி, ஓகே. என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க பாப்போம். ஓகே, 6 சப்ஜெக்ட் இருக்குது. என்னென்ன அதுல என்னென்ன சப்ஜெக்ட்ன்றது சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி இல்லனா சாட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, பார்மகாலஜி, தென் வேற என்ன இருக்குது? பார்மகாலஜி, ஓகே. வேற? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா இருக்கணும் சிலபஸ பத்தி. அதுக்காக தான் நான் இங்க கேட்டிருக்கேன். சரியா? Pharmaceutics, okay. Then pharmacy management, third, okay. Forensic pharmacy, okay. Pharmaceutics, okay. Pharmacy management, okay. Pharmacology and therapeutics, pharmacognosy, okay. With that, நாங்க பார்க்கிற anatomy, physiologyயும் பார்ப்போம். Okay, good. சரியா? இதான் எங்கட சிலபஸ். பாருங்க, இப்ப நாங்க பார்க்க போறது பாருங்க இன்ட்ரோடக்ஷன் டு பார்மசின்றதுல ஃபர்ஸ்டா நாங்க எங்கட ஏரியாவுல என்ன பார்க்க போறோம்ன்ற விஷயத்தை பார்ப்போம். அதாவது பார்மசி ஃபீல்ட்ல என்ன இருக்கிறது. சரியா? இது இருக்குது பார்மசியூட்டிக்ஸ், தென் பார்மகாலஜி அண்ட் தெரபியூட்டிக்ஸ், அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, பார்மகோக்னசி, பார்மசி லா அண்ட் எத்திக்ஸ், பார்மசி. ஓகே, நாங்க ஒருத்தருக்கு ரீட் பண்ண கொடுப்போம். நானே பேசி யூஸ் இல்லைன்னா 153. எஸ். இது சப்ஜெக்ட்ஸ் ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய இதை பார்த்து. First one, pharmaceutics, pharmacology and therapeutics, and anatomy and physiology, pharmacognosy, pharmacy law and ethics, that means forensic pharmacy, pharmacy management, and last one, practical. பிராக்டிகல். ஓகே, குட். சரியா? அப்ப இதான் நீங்கட பார்மசி எக்ஸ்டர்னல் பார்மசி சிலபஸ்ல வரக்கூடிய ஏரியா. சரியா? இன்னைக்கு நான் செய்ய போறது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பார்மசி. சரியா? அதாவது நாங்க பேசிக்கா என்னென்ன விஷயம் பாக்குறேன். இது இந்த ஏரியா வந்து உங்களுக்கு பார்மகாலஜிக்கும் யூஸ்ஃபுல், தென் பார்மசியூட்டிக்ஸும் வரக்கூடியது. ரெண்டுக்கும் மெயினா வரக்கூடியதான் இந்த இன்ட்ரோடக்ஷன் டு பார்மசில கவர் பண்றது. சரியா? ஓகே, எங்கட ஆப்ஜெக்டிவ்ஸையும் நாங்க ஒருத்தருக்கு ரீட் பண்ண கொடுப்போம். என்ன 157 157 157 இதை அன்மியூட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ்ஸை ரீட் பண்ணுங்க. $160 இல்லண்டா, ரீட் பண்ணுங்க. டைம் போகுது. ஐயோ, இது டிஸ்கஷன். சரியா? நீங்க இத
ஒரு கிளாஸ் பயந்துட்டு எல்லாம் இருக்க தேவையில்ல. நாங்க ஒரு டிஸ்கஷனா கொண்டு போனா உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சும்மா சொல்லிட்டு போறதை விட நீங்களும் நானும் இன்டராக்ட் ஆகுற நேரம் ஈஸியா எங்களோட சிலபஸ கொண்டு போகலாம். அடுத்து வந்து இது சும்மா இப்ப நாங்க ஸ்டடி பண்ணி எங்களுக்கு அடையலாம். ஆனா இது எங்களுக்கு ஒரு ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். அப்ப நீங்க இந்த வார 2 ஹவர்ஸ்லயே நீங்க ஃபுல் ஆக்டிவா இருந்தேன்டா எக்ஸ்ட்ரா டைம் குடுக்க தேவையில்ல ஸ்டடி பண்றதுக்கு. உங்களுக்கு விளங்குதா? இப்போ ஒரு 6 சப்ஜெக்ட் கிட்ட இருக்குது. அத ஃபுல்லா நாங்க ஸ்டடி பண்ணணும். நீங்க மேபி சில நேரம் ஒருத்தர் கம்ப்ளீட்டா ஸ்டூடெண்டாக இருக்கேலும், இல்லன்னா வொர்க்கு போற ஆளா இருக்கேலும், எதுமாயும் இருக்கேலும். நான் சொல்ல வாரது என்னன்னா, இந்த கிளாஸுக்கு வர 2 ஹவர்ஸ் இருக்குதானே, அந்த 2 ஹவர்ஸுக்குள்ள மேக்ஸிமம் ஆக்டிவாக இருந்து டிஸ்கஷன பண்ணி, தட் மீன் உங்களுக்கு வர டவுட்ட சாட்ல கேட்கலாம். மைக் ஆன் பண்ணி கேட்கலும். கேட்டு இந்த இடத்திலேயே கிளியர் பண்ணிடுங்க. அதாவது ஒரு பென் ஒரு பேப்பரை வச்சுட்டு நீங்க ஒரு புக்கையோ வச்சுட்டு இதுல வரக்கூடிய டவுட்ஸ் என்ன, இன்னைக்கு என்ன ஸ்டடி பண்ணினது இந்த நேரமே ஆன்லைன் தானே போனை போட்டு தூங்கிட்டு இருக்காம அந்த ஒர்க்க உடனே செஞ்சு 2 ஹவர்ஸ் முடியறதுக்குள்ள இந்த இந்தியோட சாப்டர் சரி ஒரு அளவுக்கு மைண்ட்ல போட்டேன்னா பேப்பர் செய்யற நேரம் ஈஸியாக இருக்கும். சரியா? இப்ப ரீட் பண்ண செல்றது நோக்கம் என்னன்னா நீங்க ஆக்டிவாக இருக்கணும். தென் நீங்க உங்களுக்கு ஒரு வைவா இருக்குதானே, அப்ப அந்த வைவா எல்லாம் கவர் பண்ணா இது ஒரு நல்ல சான்ஸ். சரியா? 160 இது ரீட் பண்ணுங்க. 110 ஓகே இது ரீட். objectives. Explain the terms pharmacology, pharmacy, pharmacist, and medicine. Explain the 3 names used to identify a drug. List down the advantages of using generic name and brand name. ஓகே List down reliable drug information sources and how they can be identified. Classify and explain drug information sources. ஓகே சரியா? அப்ப இந்த பேலன்ஸா இருக்கக்கூடிய டைம்ல நாங்க என்னத்தை கவர் பண்றோம்னா இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு விளங்குதா? அதாவது அட் தி எண்ட் ஆஃப் தி லெக்சர் இந்த இது முடியிற நேரம் உங்களுக்கு என்னென்ன விளங்க வேணும் என்ற விஷயம். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது கம்ப்ளீட்லி ஓகே. ஆனா நீங்க இது முடியிற நேரம் இன்றைக்கு நான் 2 ஹவர்ஸ்ல இதான் படிச்சன்ற விஷயத்த செல்ல வேண்டும். அதாவது உங்களுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் நாங்க எப்பவும் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல பாக்குறது. இதுல மட்டும் இல்ல, நார்மலா நான் ஒவ்வொரு இதுலயும் ஆப்ஜெக்டிவ்ஸ் போடுவேன் ஒவ்வொரு லெக்சர்ஸ்லயும். அப்ப நீங்க இத கடைசியா முடியிற நேரம் உங்களுக்கு வந்து இது செல்லக்கூடிய மாதிரி இருந்தா சரி. இத முன்னுக்கே ஏன் போடுறேன்டா நீங்க படிக்க போற விஷயத்த பிரீஃபா ஃபர்ஸ்டா பார்த்துட்டு உங்களுக்கு கடைசியா சம்மரைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா எக்ஸ்பிளைன் தி டேர்ம்ஸ் ஃபார்மகாலஜி, ஃபார்மசி, ஃபார்மசிஸ்ட், மெடிசின். உங்களுக்கு விளங்குதா? இதுல வந்து உங்களுக்கு இந்த தந்திரிக்கக்கூடிய 4 டேர்ம்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது உங்களுக்கு அதை விளக்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? ஈஸி. 4 டேர்ம்ஸ் தான் இருக்கிறது. என்ன? ஃபார்மகாலஜின்டா என்னன்றது, தென் ஃபார்மசி, மற்றது வந்து ஃபார்மசிஸ்ட், அடுத்தது மெடிசின். சரியா? இந்த 4 டேர்மையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது 1வது ஆப்ஜெக்டிவ். இது முடிகிற நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றது என்னன்னா எக்ஸ்பிளைன் தி 3 நேம்ஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை அ ட்ரக். சரியா? ட்ரக்ண்டா தெரிஞ்சு வைங்க. நாங்க வந்து மெடிசின்ன்றதுக்கு ஒரு சிமிலர் நேமா தான் யூஸ் பண்ணுது. அது உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு மருந்து, ஒரு மெடிசின், அதுக்குரிய ஒரு சிமிலர் நேம் தான் ட்ரக் சொல்றது. சரியா? அப்ப நாங்க இந்த இடத்துல அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா ஒரு ட்ரக் எடுத்தா அதுக்கு 3 நேம்ஸ் இருக்கு. இப்ப பாராசிட்டமால், பனடால், அதுக்கு இன்னொரு நேம். அதாவது 3 நேம் வந்து ஒரு ட்ரக்குக்கு வரும். சரியா? அப்ப அந்த 3 நேமும் என்ன? ஒவ்வொரு ட்ரக்குக்கும் எதை எடுத்தாலும் அதுக்கு 3 நேம்ஸ் இருக்கு. சரியா? அப்ப அந்த 3 நேம்ஸையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து செகண்ட் ஆப்ஜெக்டிவ். சரியா? அடுத்தது என்னன்னா லிஸ்ட் டவுன் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் ஜெனரிக் நேம் அண்ட் பிராண்ட் நேம். விளங்குதா? இங்க செல்லப்பட்ட நேம்ஸ்ல 2 தான் இந்த இடத்துல வந்திருக்கிறது. இதை நாங்க பார்ப்போம் இன்றைக்கு. ஒன்று வந்து ஜெனரிக் நேம் அண்ட் தென் பிராண்ட் நேம். சரியா? அப்ப உங்களுக்கு வந்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். ஜெனரிக் நேமை யூஸ் பண்றதால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, என்ன நன்மைகள்.
சரியா? பிராண்ட் நேம யூஸ் பண்றதால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? அதாவது இந்த பிராண்ட் நேம பயன்படுத்துறதுல எங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன? சரியா? இத உங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது இப்ப நான் உங்கள்ட்ட லாஸ்ட்டா கேட்டா, வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் ஜெனரிக் நேம்ன்னா உங்களுக்கு அது செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். இல்லன்னா உங்களுக்கு நீங்க எழுதுங்கன்னு சொன்னா உங்களுக்கு அத எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? அதாவது இன்றைக்கு நாங்க இது முடியிற நேரம். சரி. அது வந்து எங்கட 3rd objective. சரியா? அடுத்தது வந்து என்னன்னா, லிஸ்ட் டவுன் ரிலையபிள் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் அண்ட் ஹவ் தே கேன் பி ஐடென்டிஃபைட். சரியா? ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் என்ன? சும்மா யோசிச்சுங்க. ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் இந்த டேர்ம் தான் நான் கேட்கிறேன். ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் என்ன? அது என்ன? அது ஆக்கல் மூலம் அப்படின்னு. என்னம்மா? சொல்லுங்க. லேபல். ஓகே, சம்வாட் கரெக்ட். ஏன்னா லேபல்ல இருந்து நாங்க சில ட்ரக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறோம். ஓகே. தென் வேற மத்தவங்களோட ஐடியாஸ் என்ன? ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ட்ரக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள ஒரு ஃபார்மகோபியோட ம். ஒரு பேட்டர்ன்ல இருக்கணும். அந்த பேட்டர்னை பத்தி படிச்சது தான் வந்து ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். அந்த எதெல்லாம் ஓகே. சரி சரி சொல்லுங்க. ஓகே, அதுவும் வந்து ஒரு ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். அதாவது ஃபார்மகோபியாஸ் இருக்குது. ஓகே, அது கிளியரான ஒரு ஐடியா தந்தாரு. அது குட். சரியா? அதாவது ஒரு ட்ரக் ப்ரிப்பேர் பண்ற நேரம் அதுக்குரிய இன்ஃபர்மேஷன், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது என்ன செய்யணும்ன்றது ரிலேட்டடான விஷயம். ஓகே, வெரி குட். சரியா? ஓகே, வேற மத்தவங்களோட ஐடியாஸ் என்ன? புக்ஸ். ஓகே, குட். புக்ஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து ட்ரக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம். வேற மத்தவங்களோட ஐடியாஸ் என்ன? சைலண்ட் ஆகிக்கிற ஆட்கள். சரி, ஓகே. அப்ப நாங்க அடுத்ததா பார்க்க போறதுங்க 4th objectives லிஸ்ட் டவுன் ரிலையபிள் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். ரிலையபிள் இன்னொரு டேர்ம். நான் இப்ப கேட்டது உங்கள்ட்ட கொம்பனா ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் என்ன? சரியா? ஒவ்வொருத்தட ஐடியாஸ் வந்து லேபல், தென் ஃபார்மகோபியாஸ்ல இருந்து அதை எப்படி நாங்க ப்ரிப்பேர் பண்றோம், அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், தென் புக்ஸ் இருக்குது, அது இன்னொரு இன்ஃபர்மேஷன். சரியா? அப்ப ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் வந்து எங்களுக்கு வந்து லிமிட் பண்ணேலாம். அது ஒரு பெரிய ஒரு ஏரியா. ட்ரக் இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ஸ்ல வரலாம், ஒரு ப்ராடக்ட்ல வரலாம், புக்ஸ் இருக்குது, வேற கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஒரு உங்களுக்கே தெரியும் பெனடோல், அதுக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட் போகும். அந்த மாதிரியான அப்ப ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் வந்து நிறைய இருக்குது. சரியா? அப்ப அதை பத்தியும் நாங்க படிப்போம். அடுத்தது வந்து அதுல என்ன விஷயம்டா, நாங்க இங்க சொல்றது இன்னொன்று லிஸ்ட் டவுன் ரிலையபிள் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ். இங்க இருக்கக்கூடிய ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் எல்லாமே ரிலையபிள் இல்ல. விளங்குதா? அதாவது எல்லாமே நம்ப தகுந்தது இல்ல. சிலது ஓகே, எங்களுக்கு நம்பலாம். ஆனா சிலது வந்து கமர்ஷியல், அந்த மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட விக்கிறதுக்காக வேண்டி, கூடயா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் லாபத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், சில நேரம் தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட கொடுக்கலாம். அப்ப நீங்க ஆஸ் அ பார்மசிஸ்டா நீங்க இப்ப ஸ்டடி பண்ண வந்தீங்க தானே, அப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் எது ரிலையபிளான ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். தட் மீன் எது நம்ப தகுந்ததான ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் விஷயம். சரியா? அடுத்தது வந்து அதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணின உங்களுக்கு விளங்குா? இப்ப நிறைய ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ்ல நீங்க சொல்ற இது ஓகே, இந்த புக் ஓகே, இது நம்பலாம், இது ரிலையபிளான ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். சரியா? அப்ப நீங்க தெரிஞ்சிருக்கணும் நீங்க அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணின, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். இவ்வளவு சோர்சஸுக்குள்ளேயும் அது எப்படி உண்மையானதுன்னு நீங்க சொல்ற, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுற விஷயம், அதுவும் உங்களுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். அதான் எங்களோட 4th மெயின் ஆப்ஜெக்டிவ். சரியா? அடுத்தது கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். இந்த ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் இருக்குதானே, உங்களுக்கு இதுல கிளாசிபிகேஷன் பண்ணலாம்.
ரிலையபிள வச்சு தென் அதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன் யார் இதை ஃபர்ஸ்டா கொடுத்தாங்க அந்த பேஸ்ல வந்து எங்களை இதை கிளாசிஃபை பண்ணலாம் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். சரியா? அப்ப இந்த கிளாசிபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அது உங்களுக்கு விளங்கும் இப்ப நாங்க செய்யற நேரம். தென் எக்ஸ்பிளைன் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ பத்தி இந்த வெப்சைட் இது குட், இதுல இருந்து எங்களுக்கு மெடிசின் சம்பந்தமான ஒரு நாலேஜ் எடுக்கலாம், இது எங்களோட லைஃபுக்கு அப்ளை பண்ணலாம் என்ற விஷயம். சரியா? அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் பத்தி இப்ப வெப்சைட் அது குட் ஓ பேட் அதை பத்தி உங்களுக்கு ஒரு கொமர்ஷியலா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அது குட் ஓ பேட் இல்லைன்னா அதால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அது சரியில்லையா, அது சம்பந்தமான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அது வந்துங்கட லாஸ்ட் என்னது ஆப்ஜெக்டிவ்ஸ். சரியா? அப்ப இது கொஞ்சம் தான் ஈஸி, இது கொஞ்சம் தான் நாங்க இன்டேக்கு 2 ஹவர்ஸ்லயும் வந்து கவர் பண்ண போற விஷயம். சரியா? இப்ப நீங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு லாஸ்டா செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். தட் மீன் உங்களுக்கு சமரைஸ் ஒரு சுருக்கம் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நான் லாஸ்டா கேட்பேன், நீங்க செல்லக்கூடிய மாதிரி இருக்கும்னு இருந்தா வெரி குட். சரியா? ஓகே, இப்ப நாங்க மெயின் ஆகக்கூடிய ஏரியாஸ் போவோம். ஃபர்ஸ்ட் ஒன் காமன் டெர்மினாலஜிஸ். சரியா? இப்ப நாங்க ஆப்ஜெக்டிவ்ஸ்ல சொன்னோம் டோட்டலா நாங்க எத்தனை டேர்ம்ஸ் இங்க ஸ்டடி பண்ண வந்திருக்கோம் இன்றைக்கு. இப்ப நாங்க ஆப்ஜெக்டிவ்ஸ்ல பார்த்தோம் டோட்டலா நாங்க எத்தனை 4 சோர்சஸ் 4 என்னென்ன pharmacology, pharmacist, குட். அடுத்தது மெடிசின். ஓகே. பார்மசி. ஓகே குட். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் நாங்க இன்றைக்கு பார்க்க போற 4 டேர்ம்ஸும் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மகாலஜி, தென் பார்மசிஸ்ட், தென் பார்மசி, அடுத்தது வந்து மெடிசின். அப்ப அதுல வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய மெயின் என்னன்னா ஃபார்மகாலஜின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஃபார்மகாலஜின்னு சொன்னா இங்க பாருங்க இதுல என்ன சொல்லிக்கிறேன்னா the study of the effect of drugs on the function of living system. அதாவது இத ஃபர்ஸ்டா இத பாருங்க, ட்ரக்னா என்ன ஒரு மெடிசின். சரியா? அப்ப அந்த மெடிசின் வந்து எங்களோட பாடி சிஸ்டம்ஸ் இருக்குதானே, எங்களோட என்னது எங்களோட பிளட் இல்லைன்னா எங்களோட ஜிஐ ட்ராக்ட் இல்லைன்னா எங்களோட கார்டியோலஜி வேற எங்களோட பிரெயின் இந்த மாதிரியான எங்களோட சிஸ்டம் எங்களோட லிவிங் சிஸ்டம் இருக்குதானே, உயிர் வாழக்கூடிய சிஸ்டம் தானே இது. அப்ப அதுக்குள்ள போய்த்து என்ன இஃபெக்ட கொண்டு வருது நாங்க ஸ்டடி பண்றது, அதை ஸ்டடி பண்றது தான் ஃபார்மகாலஜின்னு சொல்றோம். சரியா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தி ஸ்டடி அதாவது பத்தி நாங்க படிக்கிறோம், ஸ்டடி பண்றோம். எதை பத்தி? தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். ட்ரக்ஸ்ட எஃபெக்ட் நாங்க எடுக்கிற மெடிசின் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியானது. பாராசிட்டமோல எடுத்தோம், அது என்ன எஃபெக்ட் கொண்டு வந்து. சரியா? அதை நாங்க படிச்சா அது ஃபார்மகாலஜி. நாங்க சொல்ற பாராசிட்டமோல் என்ன செய்யும், பாராசிட்டமோல நாங்க ஏன் இன்டேக் பண்றோம், பாராசிட்டமோல ஏன் நாங்க இன்டேக் பண்றோம்? வலி நிவாரணம். தட் மீன் பெயின் ரிலீஃப். நாங்க பெயின் கில்லர் சொல்லுவோம். சரியா? அப்ப அந்த பெயின் கில்லரை கொண்டு வருது, அது எப்படி கொண்டு வருதுன்றது வந்து நாங்க ஸ்டடி பண்றதுதான் என்னது ஃபார்மகாலஜி. அதாவது எங்களோட லிவிங் சிஸ்டம். சரியா? அப்ப எங்களோட லிவிங் சிஸ்டத்துக்குள்ள ஒரு மெட்ஃபோமினை கொடுத்தா, மெட்ஃபோமின் எதுக்காக கொடுக்குறேன், மெட்ஃபோமினை நாங்க ஏன் கொடுக்கிறோம்? குளுக்கோஸ் லெவல கண்ட்ரோல் பண்ண. தட் மீன்ஸ் சுகர் லெவல், டயபெட்டிஸ் பேஷண்ட் சீனி இருக்கிற ஆட்களுக்கு வந்து அதை சரி செய்யறதுக்கு. சோ நாங்க மெட்ஃபோமினை குடிச்சதுமே எங்களோட குளுக்கோஸ் லெவல் சரியாகுது. சோ அப்ப அதோட இஃபெக்ட் நாங்க ஸ்டடி பண்ணினா அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், ஃபார்மகாலஜி. சரியா? அப்ப இதோட டேர்ம் நாங்க பிரிச்சா, அதாவது இங்க பாருங்க இந்த இடத்துல நாங்க இந்த ஃபார்மகான் இதையும் சரியா இந்த இதுல இருந்து நாங்க 2 டேர்ம்ஸா பிரிச்சா, இது வந்து ஃபார்மகோன் என்றது என்னன்னா ட்ரக். இது எங்கட மொழியிலே. சரியா? ஃபார்மகோன் என்றது மீனிங் வந்து ட்ரக். சரியா? லோகோஸ் இல்லைன்னா லொஜி. லோகோஸ் சயின்ஸ், ட்ரக் சம்பந்தமான சயின்ஸ். ட்ரக் மீன் மெடிசின், மருந்து சம்பந்தமான சயின்ஸ். சரியா? அதைத்தான் நாங்க ஃபார்மகாலஜி உங்களுக்கு இப்ப செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். இது வந்து உங்களுக்கு இன்றைக்கே
படிச்சுட்டு போகலாம். நீங்க இருந்து இதை பாடமாக்க தேவையில்லை. ஸ்டடி பொதுவா கொலஜி, பயாலஜின்னா உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க படிச்ச உயிரியல், அதாவது எங்களுடைய மைக்ரோ ஆர்கானிசம் உயிரியல் சம்பந்தமானதை நாங்க படிக்கிறது, அதுதான் நாங்க பயாலஜி என்று. சேம் வே இங்கேயும் ஃபார்மகாலஜி என்றா ஸ்டடி எதை பத்தி, அந்த ட்ரக்ஸ் எஃபெக்ட பத்தி எங்கட பாடி லிவிங் சிஸ்டத்துக்குள்ள. சரியா? அப்ப இத ஸ்டடி பண்றது தான் நாங்க ஃபார்மகாலஜி என்று சொல்றது. அப்ப ஈஸி, எங்கட ஒரு டேர்ம் வந்து இப்ப நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? இப்ப இது நாளையும் உங்களுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும், நல்லா மைண்டுக்கு எடுங்க. சரியா? ஓகே, எங்கட செகண்ட் டேர்ம் என்னன்னு சொன்னா அடுத்ததா வரக்கூடியது வந்து ஃபார்மசி. சரியா? ஃபார்மசி என்ற டேர்ம் வந்து தெரியாத யாருமே இருக்க மாட்டேங்குது. சரியா? மோஸ்ட் ப்ராபபிலி சில பேருக்கு தெரியாது, ஆனா இந்த ஃபீல்டுக்கு வந்த ஆட்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஃபார்மசி என்றது இன்றைக்கு தெரியாத ஆட்களே இல்ல. ஏண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, கம்யூனிட்டிக்கு போனா கம்யூனிட்டி ஃபார்மசி, அதாவது ஒரு ஊர்ல எடுத்தா அங்க ஃபார்மசி நிறைய இருக்கும், வேற சிட்டிக்கு போனா அங்க ஃபார்மசிஸ் நிறைய இருக்கு. சரியா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஃபார்மசினா மெயினா வரும் இது மாதிரியோட ஏரியா, இந்த பிக்சர்ல போட்டிருக்குதானே, இது மாதிரியோட செட்டப் உங்களோட மைண்டுக்கு வரும். சரியா? இதுதான் நாங்க இப்ப அடுத்த செகண்ட் டேர்ம் எங்கட வந்து ஃபார்மசி என்றா என்னன்னு சொல்றது. சரியா? ஃபார்மசி என்று சொன்னா பாருங்க, ஃபார்மசி இஸ் தி சயின்ஸ் அண்ட் டெக்னிக் ஆஃப் ப்ரிப்பேரிங், டிஸ்பென்சிங், ரிவீவிங் drugs and providing additional clinical services. சரியா? It is the health profession that links health science with pharmaceutical sciences. சரியா? நீங்க பாருங்க, இது என்னன்னு சொன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னிக். சரியா? அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னிக் ஆஃப் ப்ரிப்பேரிங், டிஸ்பென்சிங். உங்களுக்கு விளங்குதா? இப்ப ஃபார்மசி என்று சொல்றது வந்து நாங்க மெடிசின்ஸ தயாரிக்கிறது உண்டு. சரியா? அதாவது இன்னும் சொல்ல வர தி சயின்ஸ் அண்ட் டெக்னிக் ஆஃப் ப்ரிப்பேரிங். உங்களுக்கு விளங்குதா? இப்ப சும்மா ஒரு மெடிசின்ஸ் தயாரிக்கலாதே, அதுக்கு பின்னால பெரிய ஒரு சயின்ஸ் இருக்கு. சரியா? இப்ப உங்களுக்கு தெரியுமே, இன்னைக்கு மெயினா இருக்கக்கூடிய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குரிய மெடிசின்ஸே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, அதுக்கு பின்னால எவ்வளவு ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி, அதுக்கு பின்னால எவ்வளவு ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கும். சரியா? இந்த ஃபார்மசி என்று சொல்றது வந்து என்னது, ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னிக். எது சம்பந்தமானது? மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்றது ஒன்னாவது. சரியா? ரெண்டாவது என்னன்னு சொன்னா டிஸ்பென்ஸ் பண்றது. இப்ப செஞ்ச மெடிசின்ஸ் டிஸ்பென்ஸ் பண்ற, யாரு மெடிசின்ஸ் டிஸ்பென்ஸ் பண்ற பொதுவா? ஃபார்மசிஸ்ட். ஃபார்மசி ஆட்கள் மீன் ஃபார்மசிஸ்ட். சரியா? ஏன்னா மெடிசின்ஸ வந்து எல்லாருக்கும் டிஸ்பென்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்ரீலங்கன் லோ படி அது யாருக்குமே இஷ்யூ பண்ணலாம். ஃபார்மசிஸ்டால மட்டும்தான் மெடிசின்ஸ் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணலாம். டிஸ்பென்சர் என்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கு, அவங்களுக்கும் இஷ்யூ பண்ணலாம். சரியா? இது தவிர யாருக்கும் மெடிசின்ஸ் இஷ்யூ பண்ணலாம். சரியா? அப்ப இந்த டிஸ்பென்சிங் அது அடுத்தது வந்து ரிவீவிங் ட்ரக்ஸ். இப்ப டிஸ்பென்ஸ் பண்ணிட்டு சும்மா உடையலாம் மெடிசின். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும், சில மெடிசின் வந்து மார்க்கெட்டுக்கு போட்ட பின்னால, மார்க்கெட்டுக்கு மீன் இப்ப எங்களோட பீப்புள்ஸுக்கு, மனுஷருக்கு வந்து பயன்படுத்த கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய சில குறைபாடுகளால திருப்ப அதை வித்ட்ரா பண்ணிருக்கு அந்த கம்பெனி எடுக்கிற அந்த மெடிசின், அதுக்கு மேல மார்க்கெட்ல யூஸ் பண்ணுங்கல்ல. சரியா? அது எப்ப நடக்குறேன்டா இந்த ட்ரக் ரிவீவ் பண்றதால. உங்களுக்கு விளங்குதா? இப்போ ஒரு மேனுஃபேக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஸ்ட்ரன், உங்களுக்கு தெரியுமில்ல, ஃபைசர், இது மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குதானே, இவங்களுக்கு வந்து அதை ப்ரொடக்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு போட்டதுமே விட்டுட்டு இருக்கலாம். இப்ப சும்மா எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ட்ரெஸ், இது உடுப்பு ட்ரெஸ்களை விற்கிற இடமெண்டாக இருந்தா, இல்லைன்னா ஷொப்பாக இருந்துட்டா, அவங்க ட்ரெஸ்ஸை தச்சு போட்டதுமே அவங்களோட ஒர்க் முடிஞ்சிடும். இப்ப ஷூஸ், பேக்ஸ், இதை வந்து தச்சு போட்டதுமே ஒர்க் முடிஞ்சிடும். ஆனா ஃபார்மசின்றது வந்து அப்படி இல்ல. அந்த கம்பெனிஸ் வந்து இத ப்ரிப்பேர் பண்ணிட்டா, அதை மேனுஃபேக்சர் பண்ணிட்டா, அடுத்ததா வந்து ஹியூமன்ஸுக்கு யூஸ் பண்ண கொடுக்கற நேரம் நாங்க அதை நோட்டீஸ் பண்ணணும். என்ன எஃபெக்ட் வருது, இந்த மெடிசின் ஓகேயா, இதால சைடு எஃபெக்ட் வருதா, இது வந்து அவங்களோட லைஃப்ஸுக்கு, அவங்களோட வாழ்க்கைக்கு ஆபத்தானதா, சேஃப் ஆனதா, வயசான ஆட்களுக்கு ஓகேயா, பிரெக்னன்ட் மதர்ஸுக்கு ஓகேயா, பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸுக்கு ஓகேயா, வேற லிவர் டேமேஜ் உள்ள பேஷண்ட்ஸுக்கு ஓகேயா,
கிட்னி இஷ்யூஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ஓகேயா? இதெல்லாம் பார்க்க வேண்டியது வந்து ஃபார்மசி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களோட பொறுப்பு. சரியா? அப்ப இதெல்லாம் எங்க நடக்கும்? இந்த ஃபார்மசிக்குள்ள நடக்கும். சரியா? அதாவது ஃபார்மசி என்று இடங்களுக்கு கீழே நடக்கக்கூடியதான் இந்த ட்ரக் ரிவியூவிங். சரியா? அடுத்தது வந்து ப்ரொவைடிங் அடிஷனல் கிளினிக்கல் சர்வீசஸ். தட் மீன் ஒரு மருந்த உங்களுக்கு சும்மா இஷ்யூ பண்ணிட்டு இருக்க முடியாது. விளங்குதா? அதாவது நீங்க ஒரு மெடிசினை கொடுக்கிற நேரமே பேஷண்ட்டுக்கு செல்லணும். இந்த மெடிசின் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் இன்டேக் பண்ணணும், இது நீங்க சாப்பாட்டுக்கு முன்னால இன்டேக் பண்றா இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பின்னால இன்டேக் பண்றான்ற விஷயம் செல்லணும். சரியா? சாப்பாட்டுக்கு முன்னாலேண்டா பேஷண்ட்ஸுக்கு செல்லணும் எவ்வளவு நேரத்துக்கு முன்னால. இப்ப மேபி இன்ஹேலர்ஸ குடுக்கறதாக இருந்தா சும்மா நாலேஜ் லெவல் இல்லாம வருவாங்க சில பேஷண்ட்ஸ் அதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதாக இருக்கும். அப்ப நீங்க அவங்களுக்கு காட்டணும் இந்த இன்ஹேலரை நீங்க எப்படி யூஸ் பண்ணு. ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ண ஒரு கிட்டாக இருந்தா இப்படித்தான் டெஸ்ட் பண்ணணும்ன்ற விஷயத்த நீங்க சொல்லி கொடுக்கணும். பிளட் குளுக்கோஸ் லெவல் செக் பண்ணக்கூடிய டெஸ்ட் இதாக இருந்தா நீங்க அதை சொல்லி கொடுக்கணும். இப்படித்தான் இதை டெஸ்ட் பண்ணு, உங்களுக்கு தெரியுமா? சரியா? அப்ப இதுவும் எங்க நடக்கும்? இந்த பார்மசில நடக்கும். தட் மீன் அடிஷனல் கிளினிக்கல் சர்வீசஸையும் இங்க கொடுப்பாங்க. சரியா? அப்ப பார்மசி என்று சொன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். எது? ட்ரக்க ப்ரிப்பேர் பண்றது, தென் அதை டிஸ்பென்ஸ் பண்றது, தென் அதை ரிவ்யூ பண்றது, தென் அடிஷனல் கிளினிக்கல் சர்வீசஸ் கொடுக்கிறது. இதெல்லாம் எங்க நடக்கும்? எங்களோட பார்மசிக்குள்ள நடக்கும். பார்மசி என்றது இப்ப ஈஸியா சொல்லிட்டு போகலாம், ஆனா அந்த இடம் வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. அதுல வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதை செய்யறாங்க, அது கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். சரியா? அது பெரிய ஒரு ஒர்க் நடக்குது. சரியா? அடுத்தது என்னன்னா இந்த ப்ரொஃபஷன் என்னன்னா இந்த பார்மசி என்றது வந்து எங்களோட ஹெல்த் சயின்ஸையும் பார்மசியூட்டிக்கல் சயின்ஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய லிங்க் பண்ணக்கூடியதான் இந்த பார்மசி, இல்லைன்னா எங்க இந்த பார்மசி ப்ரொஃபஷன். சரியா? ஹெல்த் சயின்ஸ்டா ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா யாரு பாக்குற? டாக்டர் செக் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆப்ரேஷனுக்கு போகணும்னா அவங்க செல்லுவாங்க, இல்ல இந்த ஆளுக்கு இந்த மெடிசின்ஸ் கொடுத்தா ஓகே, அது வந்து என்னது? ஹெல்த் சயின்ஸ். சரியா? இப்ப அவரை டயக்னோஸ் பண்ணினதுமே அடுத்ததான் என்னது போகணும்? ட்ரீட்மெண்ட் மீன் பார்மசியூட்டிக்கல் சயின்சஸ். அதாவது எங்கட ட்ரக் மேனுஃபேக்சர் பண்றது, வந்திருக்கக்கூடிய ட்ரக் எப்படி ஒர்க் ஆகுறன்ற விஷயம். சரியா? அப்ப இந்த பார்மசி என்றது வந்து இந்த ரெண்டு சயின்சஸையும், ஹெல்த் சயின்ஸையும் பார்மசியூட்டிக்கல் சயின்ஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய இடம் தான் எங்கட பார்மசி. சரியா? உங்களுக்கு இப்ப பார்மசி என்றா என்னன்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். சரியா? ஓகே. 161 டைப்ஸ் ஆஃப் பார்மசி ரீட் பண்ணுங்க. 161. ரீட் பண்ணுங்க. community pharmacy, hospital pharmacy, ஓகே. clinical pharmacy, pharmaceutical industry, forensic pharmacy, pharmaceutical education, training, and other healthcare vehicles. ஓகே, குட். சரியா? அடுத்ததா நாங்க தெரிஞ்சிருக்கோம் இப்ப பார்மசி என்றா. இப்ப இது இந்த விஷயத்துல உங்களுக்கு இந்த டேர்ம் விளங்கிட்டா அடுத்த மெயின் விஷயம் இது என்னென்ன டைப்ஸ் இருக்கிறது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க இது ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க தானே. இதுல ஒன்னாவது என்னன்னா கம்யூனிட்டி பார்மசி. இப்ப நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், கம்யூனிட்டி பார்மசினா கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறது. தட் மீன் உங்களோட வில்லேஜ்ல இருக்கக்கூடியது, இல்லைன்னா ஒரு சிட்டி உங்களோட ஊர்ல இருக்கக்கூடியது, ஒரு டவுன்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பார்மசியை தான் என்னன்னு சொல்றோம்? கம்யூனிட்டி பார்மசி என்று சொல்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்தது வந்து என்னன்னா ஹாஸ்பிட்டல் பார்மசி. ஹாஸ்பிட்டல் பார்மசின்னா யாருக்காலும் ஒரு ஐடியா இருக்கா? ஹாஸ்பிட்டல் பார்மசி எங்க இருக்குது? ஹாஸ்பிட்டல்ல இருக்குதா? ஹாஸ்பிட்டல் பார்மசி எங்க இருக்குது? ஹாஸ்பிட்டல் பார்மசின்னா என்ன? அந்த ஓபிடி அதான்
ஓபிடி அதாவது எல்லாரும் வெளியே போனா எங்க இருந்து மெடிசின்ஸ் எடுத்துட்டு வராங்களே அந்த ஓபிடி உண்டு. சரியா? அடுத்தது எங்களோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இண்டோ பார்மசி அதுவும் ஹாஸ்பிட்டல் பார்மசிக்குள்ள தான் வரும். தென் ஆப்ரேஷன்ஸ் செய்யறதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இந்த சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் அதை கொடுக்கக்கூடிய சர்ஜிக்கல் ஸ்டோரும் வந்து ஹாஸ்பிட்டல் பார்மசிக்குள்ள தான் வரும். அப்போ ஹாஸ்பிட்டல் பார்மசி என்றது கீழே 3 செக்டராக டிவைட் ஆக இந்த ஹாஸ்பிட்டல் பார்மசி போகும். சரியா? இந்த ஹாஸ்பிட்டல் பார்மசி என்ற விஷயம் வந்து என்னன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் மஸ்ட் கட்டாயம் பார்மசி இருந்தேதான் ஆகும். சரியா? அது பேஸ் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லைன்னா நேஷனல் ஹாஸ்பிட்டலாக இருக்கலும், இல்லைன்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக இருக்கலும், எந்த ஹாஸ்பிட்டல எடுத்தாலும் உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கட்டாயம் அங்க ஹாஸ்பிட்டல் பார்மசி இருக்கும். சரியா? அதுலயும் உங்க எல்லாருக்கும் இந்த ஃபேமஸா இருந்தா ஓபிடி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட். அதாவது உங்களுக்கு ஒரு சோமில்ல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க மருந்து எழுதி தருவாங்களே, அதை எடுத்துட்டு நீங்க போவீங்களே மெடிசன் எடுக்க போற இடம், அதான் ஹாஸ்பிட்டல் பார்மசியில் இருக்கக்கூடிய ஓபிடி பார்மசி. சரியா? அடுத்தது வந்து என்னன்னா கிளினிக்கல் பார்மசி. சரியா? கிளினிக்கல் பார்மசின்னா என்ன, யாருக்காம ஒரு ஐடியா இருக்கா? கிளினிக்கல் பார்மசி. சரியா? இந்த கிளினிக்கல் பார்மசி என்று சொல்றது வந்து ஸ்ரீலங்காவில இப்போதைக்கு பெரிய அளவுல ஆக்டிவாக இல்லை. ஆனா என்னன்னா எங்களோட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கட்டாயம் இது மெயினான ஒரு ஏரியா தான் இந்த கிளினிக்கல் பார்மசி என்ற விஷயம். ஸ்ரீலங்கால இந்த கவர்மெண்ட் செட்டப்ல கூட பெரிய அளவுல ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல நடக்குதான். சரியா? கிளினிக்கல் பார்மசி வார்ட் பார்மசிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த கிளினிக்கல் பார்மசி என்று சொல்றது என்னன்னா இப்ப எப்படி ஒரு டாக்டர் மெடிசினை பிரிஸ்கிரைப் பண்ற நேரம் அவங்களோட இருந்து பார்மசிஸ்ட் வந்து பார்ப்பாங்க. அதாவது டாக்டர்ஸ் அட்வைஸ் எடுப்பாங்க பார்மசிஸ்ட். எதுக்குண்டா இந்த மெடிசின் இந்த டோசேஜ் ஓகேயா, இதை விட இந்த பேஷண்ட் குறைக்கலாமா, இது எவ்வளவு தூரம் சேஃப்டி, இந்த பேஷண்ட் டிசீஸ் கண்டிஷனுக்கு ஏற்ப இது ஓகேயா, அப்படி இதெல்லாம் பாக்குற இந்த ஏரியா இதுல ஒர்க் பண்ற ஆள் தான் கிளினிக்கல் பார்மசிஸ்ட். கிளினிக்கல் பார்மசி என்றது கீழே வரும். அதாவது நீங்க யோசிக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கணும். ஏண்டா இப்ப டாக்டர் வந்து அளவு சரியா பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஓகே ஃபைன். சரியா? இந்த கிளினிக்கல் பார்மசி என்ற ஆட்கள் என்ன செய்வாங்கடா வார்ட்ஸ்லயே இருந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி தானே, அதுக்குரிய மாதிரி இந்த ஆளுக்கு இவ்வளவு டோஸ் போனா சரி, 10 மில்லிகிராம் போனா ஓகே, நார்மலா 20 மில்லிகிராம் போறதுக்கு இவருக்கு 10 மில்லிகிராம் போதும். அப்ப அதை டிசைட் பண்றது டாக்டரோட இருந்து அந்த ஒர்க்கை பாக்குறது வந்து எங்களோட கிளினிக்கல் பார்மசி என்றது கீழே போகும். தென் ஃபொரென்சிக் பார்மசி இப்ப நாங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணோம் சிலபஸ் பாக்குற நேரம். ஃபொரென்சிக் பார்மசின்னா என்னது? ஃபொரென்சிக் பார்மசின்னா என்னது? ஃபொரென்சிக் பார்மசி இன்னைக்கு நான் சொன்னேன் எங்களுக்கு ஒரு ஃபொரென்சிக் பார்மசி என்ற ஒரு ஏரியாவே இருக்கு ஸ்டடி பண்றதுக்கு. அப்ப ஃபொரென்சிக் பார்மசின்னா என்னென்னே தெரிஞ்சிருக்கும். என்ன ஃபொரென்சிக் பார்மசின்னா? லோ, ஓகே, கிரிமினல் ஏரியால ஒர்க் பண்ற. ஓகே சரி, அதாவது குட். அதாவது இந்த ஃபொரென்சிக் பார்மசின்னா எங்கட ஸ்ரீலங்கால இருக்குது NMRA நேஷனல் மெடிசின்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கொலம்புல இருக்குது. வேற இந்த மாதிரி அது மெயினானது. இது மாதிரி எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதாவது சட்டம் இப்போ ஒருத்தர் பார்மசி போட்டிருந்தா அவரு சரியா போட்டிருக்கான்றது வந்து பாக்குறது, தென் அவருக்கு லைசன்ஸ் கொடுக்கறதா, அவர் சட்ட ரீதியாக போட்டிருக்கா, இதெல்லாம் பாக்குறது. இதெல்லாம் செய்யறது யாருன்னா இந்த ஃபொரென்சிக் பார்மசி என்ற ஃபீல்டுக்குள்ள வரும். சரியா? இந்த ஃபொரென்சிக் பார்மசி என்ற ஃபீல்டும் பார்மசி செட்டப்ல வரக்கூடிய ஒரு டைப். தென் பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, இது என்ன உங்களுக்கு தெரியுமே, அஸ்ட்ரன், ஃபைசர், இது மாதிரியான பெரிய கம்பெனிஸ் அவங்க எப்படி இதை மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடா வரக்கூடியது வந்து பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. சரியா? ஓகே, அடுத்தது வந்து பார்மசியூட்டிக்கல் எடியூகேஷன், அதாவது டீச் பண்றது, அந்த சைட்ல போகக்கூடிய டைப்ஸ் ஆஃப் பார்மசி வந்து பார்மசியூட்டிக்கல் எஜுகேஷனுக்கு கீழே வரும். மற்ற ட்ரைனிங் ஆஃப் அதர் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். சரியா? இதுகள் தான் வந்து எங்களோட டைப்ஸ் ஆஃப் பார்மசி பிராக்டிஸ் ஏரியாஸுக்கு வரக்கூடிய. சரியா? ஓகே, அடுத்ததா நாங்க பார்க்க போற டேர்ம் என்னன்னா பார்மசிஸ்ட்.
சரியா? ஓகே, pharmacist சொன்னதுமே உங்களுக்கு மைண்டுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் தான் an expert on medicine. சரியா? எங்கடைய ஸ்ரீலங்காட செட்டப் படி டாக்டர்ண்டா ஓகே எல்லாம் தெரிஞ்ச ஓகே அவங்களுக்கு தெரியும் ஃபைன். சரியா? இப்ப அவங்க தான் என்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு போனா அவங்களுக்கு விளங்கும் பார்மசிஸ்ட் என்ற ஆளுக்கு தான் மெடிசின்ல நாங்க எக்ஸ்பர்ட் சொல்றது. சரியா? இப்ப டாக்டர் அதை பிரிஸ்கிரைப் பண்றது ஓகே. அதை தாண்டியும் இது இந்த டோஸ்ல போகுது சரியா, இது 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 அடுத்த மெடிசினோட இன்ட்ராக்ஷனை காட்டும், ஒரு தொடர் கொண்ட காட்டி அதுல மெடிசின் எஃபெக்டிவா குறைக்கிறது. அப்படி அந்த எல்லா விஷயமும் மோஸ்டா மெடிசினை எடுத்தா அந்த மெடிசினை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்ச ஒருத்தருண்டா பார்மசிஸ்ட். சரியா? அதை இன்டேக் பண்ற விதத்துல இருந்து அது பொடிக்கு போய்த்து என்ன செய்யுது, அது அப்புறம் அதை எப்படி எங்களை பொடி இருந்து எலிமினேட் பண்ற அகற்ற எப்படி, அப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் மெடிசினை பத்தி என்றா யாருன்னா இந்த ஒரு பார்மசிஸ்ட் என்று ஆள்தான் எக்ஸ்பர்ட். அப்ப நாங்க சொல்றதுக்கு பொதுவாவே பார்மசிஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆன் மெடிசின். அவங்ககிட்ட மெடிசினை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நாலேஜ் இருக்கும், ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா அதான் ஸ்டடி பண்ணுவாங்க. சரியா? அப்ப இது ஃபர்ஸ்டா அவங்களே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்ப பார்மசிஸ்ட் சொன்னா ஓகே, நாங்க ஒருத்தருக்கு ரீட் பண்ண கொடுப்போம். 158 இதை ரீட் பண்ணுங்க. 158 ரீட் பண்ணுங்க. A person who is educated and licensed to formulate, dispense, and provide clinical information on drugs or medications to help professionals and patients. An expert on medicine. ஓகே, சரியா? பார்மசிஸ்ட் சொன்னா educated and licensed ஒரு பர்சன். இப்போ ஒரு பார்மசிஸ்ட், இப்ப நீங்க எக்ஸ்டர்னல் பார்மசி முடிக்கிறேன்னு நீங்க ஒரு பார்மசிஸ்ட். சரியா? அப்ப இந்த பார்மசிஸ்ட் இப்ப நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணி இந்த கோர்ஸ் முடிச்சு எக்ஸாம் சிட் பண்ணி கிளியர் பண்றதோட நீங்க ஒரு பார்மசிஸ்ட். இப்ப நீங்க ஸ்டடி பண்ற நேரமே உங்களுக்கு மெடிசினை பத்தி நாலேஜ் வருது. சரியா? அப்ப இந்த பார்மசிஸ்ட் ஆள் யாருண்டா a person, ஒரு ஆள் என்னண்டா who is educated, அதாவது நல்ல educate பண்ணப்பட்டு லைசன்ஸ் கொடுத்திருக்குது. யாருக்கு? இந்த பார்மசிஸ்ட் ஆளுக்கு. எதுக்காக சொன்னா ஒன்று மெடிசின்ஸ ஃபார்முலேட் பண்றதுக்கு, தயாரிக்கிறதுக்கு. சரியா? ரெண்டாவது அதை டிஸ்பென்ஸ் பண்றதுக்கு, அதாவது பேஷண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு. சரியா? மூணாவது டு ப்ரொவைட் கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன், அதாவது இதை இப்படி பயன்படுத்துங்க. சரியா? இந்த பேஷண்ட் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு. சரியா? அதுக்கு on drugs or medication to help professionals and பேஷண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, எங்களோட ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் கூட, இப்ப எங்களோட வேற ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பிசிஷியன்ஸாக இருக்கலும், நர்சஸாக இருக்கலும், அவங்களுக்கு தேவையான இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறதுக்கும் உள்ள ஒரு ஆள் தான் யாரு? பார்மசிஸ்ட் செல்ற ஆள். உங்களுக்கு விளங்குதா? a person who is, உங்களுக்கு ஈஸியா இப்பவே மைண்டுக்கு எடுக்கலாம். ஒரு ஆள் பார்மசிஸ்ட்னா ஒரு ஆள் என்னது, அவங்க எடியூகேட் பண்ணப்பட்டு தென் லைசன்ஸ் பண்ணப்பட்டு எதுக்காக? ஒன்று எங்க மெடிசின்ஸ் தயாரிக்கிறதுக்கு, ரெண்டாவது அந்த மெடிசின்ஸ் டிஸ்பென்ஸ் பண்றதுக்கு, மூணாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. யார் யாருக்கு? எங்களோட ப்ரொஃபஷனல்ஸுக்கு, எங்களை ஒடிக்கக்கூடிய நர்சஸ் ஆகிருக்கணும், பிசிஷியன் ஆகிருக்கணும், எம்ஐடிஸ் ஆகிருக்கணும், அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கும், தென் எங்களோட பேஷண்ட்ஸுக்கு அது பயன்படுத்துறதுக்கு, பேஷண்ட்ஸுக்கு என்ன நாலேஜ் கொடுக்க வேண்டிய அந்த ஒர்க்கை பண்றால்தான் பார்மசிஸ்ட். சரியா? ஆல் டுகெதர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எத்தனைண்டா, இந்த பர்சன்ன்றது, தென் அவங்க எடியூகேட் பண்ணப்பட்டு லைசன்ஸ் பண்ணப்படுகின்றது. செகண்ட் பாயிண்ட் என்னத்துக்கா? ஃபார்முலேட், டிஸ்பென்ஸ் அண்ட் கிளினிக்கல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு. அது கொஞ்சத்தையும் சொன்னா ஓகே, பார்மசிஸ்ட்ன்றதுக்கு அந்த டேர்ம் ஓகே, அந்த டேர்ம் அதான் நான் மீன் பண்ற விஷயம். சரியா? ஓகே, அடுத்தது என்னண்டா, இந்த பார்மசிஸ்ட் ஆள் இந்த ஒரு ட்ரக் பேஷண்ட்ஸ் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் பர்சன். சரியா? அப்ப கூட ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒருத்தராக இருக்கணும். இப்ப உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தான், ஒருத்தர் டாக்டர்கிட்ட போற. சரியா? அப்ப டாக்டர்கிட்ட போனா டாக்டர் அவங்களை செக் பண்ணிட்டு என்ன செக் பண்ணிட்டு என்ன செய்வாங்க? ஒரு தடுமலுக்கு போற டாக்டர் என்ன செய்வாங்க? செக் பண்ணிட்டு என்ன செய்யற? சும்மா வீட்டுக்கு அனுப்புவாங்களா? பிரிஸ்கிரைப் பண்ணுவார்.
பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க மெடிசின்ஸ். சரியா, மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணதுமே பேஷண்ட் என்ன செய்யற, அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் எடுத்துட்டு அந்த பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட அந்த பிரிஸ்கிரிப்ஷன் தாளொண்டு கொடுப்பாங்க தானே, அந்த தாளை எடுத்துட்டு வந்து யார்கிட்ட வருவாங்க, பார்மசிஸ்ட் கிட்ட வருவாங்க. சரியா, அப்ப பார்மசிஸ்ட் பிசிஷியன் என்று சொல்ல நாங்க டாக்டர்ஸ் சொல்ல டேர்ம். அப்ப அவங்கள்ட்ட இருந்து பார்மசிஸ்டேக்கு வருவாங்க யாரு, பேஷண்ட்ஸ். வந்த பிறகு இவங்க தான் என்ன செய்யற, மெடிசின்ஸ குடுக்குறது. அப்ப பாருங்க, ஆக ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கக்கூடிய ஏரியா. ஆனா அவங்களுக்கு செஞ்சிடலாம், ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துடும். சரியா, அப்ப அதாவது இந்த மெடிசின்ஸ் டிஸ்பென்ஸ் பண்றது ஒரு சைக்கிள் மாதிரி. பேஷண்ட் வர, டாக்டர் மீட் அப் பண்ற, சில நேரம் பிளட் டெஸ்ட் பண்ண முடியாது எம்எல்டிட்டே போற, வேற வேற ஒர்க்குக்கு எங்கட அடுத்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்ட போற, பேய்த்திரு லாஸ்டா அகெயின் மருந்தெடுக்க வர யார்கிட்ட, பார்மசிஸ்ட். அப்ப இந்த செயின் இருக்குதானே, இந்த சைக்கிள் இருக்குதானே, அப்ப அந்த சைக்கிள்லயே லாஸ்டா மெடிசின்ஸ குடுக்கிற நேரம், டிஸ்பென்ஸ் பண்ற நேரம் சம்பந்தப்படுற ஆள் வந்து பார்மசிஸ்ட். சரியா, இந்த பார்மசிஸ்ட பொறுப்பு லாஸ்டா அவருடைய கைக்கு வர நேரம் அவங்களும் என்ன செய்யணும், டபுள் செக் பண்ணணும், குடுத்திக்கிற மருந்து ஓகேயா. இப்ப பேஷண்ட பார்த்து ஒரு கவுண்டர்ல இருந்தா மெடிசின்ஸ் கொடுக்க முன்னால நேம பேசி கேட்கணும், அந்த அலாண்டத்தை நாங்க இன்ஷூர் பண்ணணும். சம்டைம் என்ன செய்வாங்க, 2 பேர்ட மெடிசினை எடுக்கிறதுக்கு 2 சிட்டோட வருவாங்க, வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா எல்லாரும் வெல் எடியூகேட்டடான பீப்புள்ஸ் இல்லை எங்கட கண்ட்ரில. வித் நாலேஜ், அவங்களோட எஜுகேஷன் லெவல் டிஃபரன்ஸ். அப்ப நாங்க பார்மசிஸ்ட் ஆகிக்கிறேன்னு நாங்க அதை தெரிஞ்சிருக்கணும். சரியா, பேர் என்னன்றது கேட்கணும். 2வது வந்து அவங்களோட ஏஜ். சரியா, சில நேரம் சிமிலர் நேம்லயே ஒரு ஹாஸ்பிட்டல்ல போர்ட்ல வந்து 2 பேஷண்ட்ஸ் இருக்கலாம். அப்ப அவங்களோட ஏஜ் வச்சவங்களுக்கு அவங்கள வேறு பிரிக்கலாம். அப்ப அவங்களோட ஏஜ் ஓகேயா. சரியா, அதுக்கு பிறகு எங்களுக்கு நாலேஜ் இருக்குது, நாங்க ட்ரக்ல வந்து கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிருக்கிறோம், மெடிசினை ஃபுல்லா ஸ்டடி பண்ணிருக்கோம். அப்ப நாங்க எங்க நாலேஜ் வச்சு யோசிக்கணும், என்னது இந்த டோஸ் ஓகேயா, இதை விட கூட போகுதா, இது வந்து மாறி டாக்டருக்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கா. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாரும் நாங்க ஹியூமன் பீயிங்ஸ் தானே, எல்லாரும் நாங்க மனுஷர் தானே. சம்டைம் வந்து எங்கட கையால மிஸ்டேக்ஸ் போகலாம், டாக்டர்ஸ் கையால மிஸ்டேக்ஸ் போகலாம். சோ லாஸ்டா வரக்கூடிய அந்த செயின்ல இருக்கக்கூடிய பார்மசிஸ்ட் ஆள் அதை பார்க்கணும், அவருக்கு தெரிஞ்ச அளவுல இந்த டோஸ் ஓகேயா, இல்லன்னா என்ன செய்யணும், டாக்டரை கான்டாக்ட் பண்ணி கேட்கணும், இது ஓகேயா டாக்டர், இது சரியா பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கா. அப்ப இந்த பார்மசிஸ்ட் ஆள் வந்து அந்த சைக்கிள்ல லாஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப ஆக கேர்ஃபுல்லாக இவங்க ஒர்க் பண்ணணும். சரியா, அப்ப இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்களால செய்யக்கூடிய ஒர்க் வந்து பெரிய அளவுல நடக்கும். சரியா, அப்ப இந்த பார்மசிஸ்ட் அது அங்க ஒர்க் ஆகக்கூடிய டென்டிஸ்டோட ரிலேட்டட், நர்சஸோட ரிலேட்டட், அடுத்து எம்எல்டிஸ் இல்லைன்னா பிசியோதெரபிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், இவங்க எல்லாரோடையுமே ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் தான் எது, பார்மசிஸ்ட். சரியா, இப்ப இவங்க வந்து லாஸ்டா சைக்கிள்ல ரிலேட் ஆகால் சரியான கேர்ஃபுல்லா ஒர்க் செய்யணும். சரியா, ஓகே. அடுத்த டேர்ம் நான் பார்க்க போறேன் வந்து மெடிசின் இல்லண்டா ட்ரக். சரியா, அப்படின்னா என்னன்றது பார்க்க போறேன். சரி, ஓகே. 154 ரீட் பண்ணுங்க. $51 ரீட் பண்ணுங்க. A pharmaceutical product used in or on the human body for the prevention, diagnosis, or treatment of disease, or for the modification of physiological function. ஓகே, சரியா. அதாவது மெடிசின் இல்லைன்னா ட்ரக். அடுத்த மெயினான விஷயம் எங்களுக்கு இப்ப நாங்க இங்க பார்த்த 4 டேர்முமே வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஏரியா. சரியா, இந்த மெடிசின் இல்லைன்னா ட்ரக் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, இது கட்டாயம். இப்ப பார்மசின்றது எல்லாம் உங்களுக்கு அந்த அளவு டிஃபைன் பண்ண வேணுமாண்டா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதா போதும். சரியா, பார்மசிஸ்ட் மெடிசின் இல்லைன்னா ட்ரக்ண்டா உங்களுக்கு என்னட்டு கம்ப்ளீட்டா ஒரு ஆன்சர் எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும்.
சரியா? அப்ப இது மெடிசின் என்று சொல்றது என்னடா a pharmaceutical product. இது ஒரு என்னது? இது ஒரு மருந்து சார்பான ஒரு ப்ராடக்ட். சரியா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இது எங்க நாங்க பயன்படுத்துறோம்? சரியா? எங்க பயன்படுத்துறோம்? used in or on the human body. human bodyக்கு நாங்க இன்டேக் பண்ற மாதிரி கொடுக்கிறோம். இல்லன்னா on apply. நாங்க creams lotion அப்ளை பண்ற மாதிரி. சரியா? அப்ப இது நாங்க எங்க பயன்படுத்துற? ஹியூமன் பாடியில. சரியா? அப்ப அத செகண்ட் பாயிண்டா சொல்லணும். அது அடுத்ததான் நாங்க சொல்லணும் ஏன் நாங்க அதை பயன்படுத்துறோம் என்ற விஷயம். சரியா? for the prevention. preventionண்டா நோய் வாரத்தை தடுக்கிறதுக்காக. சரியா? இல்லண்டா என்னது டயக்னோசிஸ். இப்ப இந்த ஆளுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கா, சுகர் இருக்கா அப்படி செக் பண்றதுக்கு, டயக்னோசிஸுக்கு. சரியா? or treatment of disease for the modification of physiological function. சரியா? இது இப்போ ஒரு டிசீஸ் வந்துட்டு தானே, அப்ப அந்த டிசீஸ சரி செய்யறதுக்காக வேண்டி எங்களோட பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன்ல என்ன மோடிஃபிகேஷன் கொண்டு வர வேண்டும். சரியா? அப்ப இதத்தான் நாங்க சொல்றது மெடிசின் இல்லண்டா ட்ரக் சொல்லி சொல்றது. பார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட் இதை நாங்க எங்க பயன்படுத்துற? ஹியூமன் பாடியில. எதுக்காக பயன்படுத்துற? நோய் தடுப்பு. தடுப்பு தான் நாங்க ப்ரிவென்ஷன் சொல்றது. இல்லண்டா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்க டயக்னோசிஸ் பண்றது, கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. சரியா? எதுக்காக நாங்க இது செய்யறோம் சொன்னா டிசீஸ் கண்டிஷனை சரி செய்யறதுக்கு. டிசீஸ் கண்டிஷனை சரி செய்யறா மீனிங் அங்க பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷனை மோடிஃபிகேஷன் பண்றது, மோடிஃபை பண்றது. சரியா? இதைத்தான் நாங்க மெடிசின் ஓ ட்ரக் சொல்லி சொல்றது. சரியா? ஓகே, இப்ப இங்க 4 டேர்மும் கம்ப்ளீட். சரி, என்னென்ன 4 டேர்ம் யாராலும் ஒருத்தர் சொல்லுங்க. Pharmacy, okay. Pharmacology. Pharmacology, pharmacist. Okay. Drug or medicine. ஓகே, சரி, இவ்வளவு தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய டேர்ம்ஸ். சரியா? அடுத்த ஆப்ஜெக்டிவ் என்னன்னா நாங்க பார்க்க போற நேம்ஸ் யூஸ்ட் டு ஐடென்டிஃபை a drug. ஒரு மருந்தை ஐடென்டிஃபை பண்றதுக்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய நேம்ஸ். சரியா? அப்ப இதுல கட்டாயம் 3 நேம்ஸ் நாங்க ஒரு ட்ரக்கை ஐடென்டிஃபை பண்றதுக்காக வேண்டி பயன்படுத்துறோம். சரியா? அப்ப அந்த 3ம் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். சரியா? இதை ரீட் பண்ணுங்க ஃபாத்திமா. நசத் இதை ரீட் பண்ணுங்க, என்னென்ன நேம்ஸ். நசத் ரீட் பண்ணுங்க. நசத், என்னென்ன நேம்ஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்க பார்த்து. Chemical name, generic name, and brand name. ஓகே, சரியா? வெரி ஈஸி. ஆனா கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ட்ரக் எடுத்தா அதுக்கு ஒரு கெமிக்கல் நேம் ஒன்று இருக்குது. சரியா? செகண்ட் ஒன் அதுக்குரிய ஜெனரிக் நேம் இருக்குது. சரியா? தேர்ட் ஒன் பிராண்ட் நேம், அந்த மெடிசினை குறிக்க. இப்ப பாராசிட்டமால்ன்றதுனா பெனடோலும். சரியா? இந்த பெனடோல்ன்றது யாரு? அது பிராண்ட் நேம். பாராசிட்டமால்ன்றது என்ன? அதுக்குரிய ஜெனரிக் நேம். சரியா? அப்ப இது மாதிரியான ஒரு மெடிசினை ஐடென்டிஃபை பண்ணது பயன்படுத்தக்கூடிய நேம்ஸ் 3 தான் என்னது? கெமிக்கல் நேம், ஜெனரிக் நேம், பிராண்ட் நேம். சரியா? நான் இங்கேயே சொல்லிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது பெனடோல். சரியா? அப்ப இது பெனடோல் என்றதுல இருக்கக்கூடியதும் என்னது? பெயின் ரிலீஃப் பண்ணக்கூடிய அந்த பாராசிட்டமால். நான் சில பாராசிட்டமால் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப இந்த பாராசிட்டமால் என்று சொல்றதும் ஒரே வேலை தான் செய்யுது, பெனடோல் என்றதும் ஒரே வேலை தான் செய்யுது. அங்க ஈக்கிற விஷயம் என்னன்னா பிராண்ட். பெனடோல் என்று சொல்றது ஒரு பிராண்ட். அப்ப இது நாங்க பெனடோல்ன்றது ஒரு பிராண்ட் நேம். பெனடோல் சொன்னா பிராண்ட் நேம்.
சரியா? பாராசிட்டமால் சொன்னா அதை நாங்க என்னடி சொல்லுவோம், அது வந்து ஜெனரிக் நேம். சரியா? பாராசிட்டமால்ன்ற வந்து ஜெனரிக் நேம், அதான் அதுக்குரிய மெயினான நேம் நாங்க யூஸ் பண்ண வேண்டியது. அடுத்தது கெமிக்கல் நேம் இருக்குது, அதாவது நாங்க அதை பின்னால பார்ப்போம். இதுக்குரிய அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்டுக்குரிய கெமிக்கல் நேம் என்னன்ற விஷயம் அது வந்து அடுத்ததான் நாங்க சொல்றது. அப்ப இது மூணும் தான் ஒரு ட்ரக் ஐடென்டிஃபை பண்ணதுக்குரிய நேம்ஸ். சரியா? ஓகே, இங்க பாருங்க, இப்ப நாங்க ஃபர்ஸ்டாவே பார்க்க போறது கெமிக்கல் நேம். சரியா? அப்ப இந்த கெமிக்கல் நேம் நாங்க எப்படி கொடுக்குறேன்டா, ஒரு ஒரு ட்ரக்குக்கு அதோட கெமிக்கல் நேம் எப்படி நாங்க கொடுக்குறேன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் கொடுப்போம். சரியா? இது வந்து இந்த கெமிக்கல் நேம நாங்க ஒரு நாளும் கிளினிக்கல் பர்பஸுக்காக இல்லைண்டா மார்க்கெட்டிங் சிச்சுவேஷன்ல இதை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னு சொன்னா இது வந்து கம்ப்ளெக்ஸ். கெமிக்கல் நேம்ன்றது கம்ப்ளெக்ஸ். உங்களுக்கு தெரியும், IUPAC நேம்ஸ் எல்லாம் நிறைய படிச்சோம். சரியா? அப்ப அந்த கம்ப்ளெக்ஸ்ன்றதால நாங்க என்ன செய்யறோம், இதுக்கு நாங்க இந்த கிளினிக்கலுக்கு இல்லைன்னா மார்க்கெட்டிங் பர்பஸுக்கு வந்து இந்த கெமிக்கல் நேமை பயன்படுத்த மாட்டோம். சரியா? IUPAC நேம்ஸ் கொஞ்சம் தந்திருக்குது, அதான் கெமிக்கல் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்பிரின் கெமிக்கல் நேம் என்ன, இதை பார்த்து ரீட் பண்ணுங்க. அஸ்பிரின் கெமிக்கல் நேம் என்ன? அசிட்டாக்சி பென்சோயிக் ஆசிட். சரியா? அதுதான் என்னது, இதோட அஸ்பிரின் என்றதுல கெமிக்கல் நேம். அஸ்பிரின் என்றது ஒரு மெடிசின். சரியா? அதாவது இது ஒரு ஜெனரிக் நேம். இந்த அஸ்பிரின் என்றதுல இதோட கெமிக்கல் நேம் என்ன, அசிட்டாக்சி பென்சோயிக் ஆசிட் இல்லைன்னா அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். சரியா? ஓகே, இது நோ, இது வேணாம். சரியா? இதை நீங்க ஞாபகம் வைக்க தேவையில்லை, இதான் கரெக்டானது, அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். சரியா? இதான் கெமிக்கல் நேம். ஓகே, இப்ப இந்த சார்ட்டை பார்த்து சொல்லுங்க, பாராசிட்டமால்ட கெமிக்கல் நேம் என்ன? பாராசிட்டமால்ட கெமிக்கல் நேம் என்ன? இந்த சார்ட்ல இருக்குது, பார்த்து ரீட் பண்ணா ஓகே. Acetaminophen. அசெட்டமைனோபென். சரியா? இங்க பாருங்க, நீங்க பாராசிட்டமாலுக்குரிய கெமிக்கல் நேம் என்ன, அசெட்டமைனோபென். சரியா? பாராசிட்டமாலுக்குரிய பிராண்ட் நேமுக்கு எக்ஸாம்பிள், Metacin. ஓகே, மெட்டாசின், வேற பனடோல், இதெல்லாம் பிராண்ட் நேம். சரியா? அஸ்பிரின் பிராண்ட் நேமுக்கு ஒரு பிராண்ட் நேம் எது இங்கிலீஷ்ல? Disprin. டிஸ்பிரின். சரியா? அப்ப அஸ்பிரின் கெமிக்கல் நேம் என்ன? Acetyl salicylic. Acetyl அசிட்டைல் salicylic. சாலிசிலிக் ஆசிட். சரியா? ஆம்பிசிலின் கெமிக்கல் நேம் என்ன? Aminobenzyl 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 penicillin. அமைனோ பென்சாயில் பெனிசிலின். சரியா? ஆம்பிசிலின் பிராண்ட் நேம் என்ன? penicillin. ப்ரோசிலின். சரியா? அப்ப இதான் இதுக்குரிய விஷயம். சரியா? உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும், 3 நேம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கெமிக்கல், தென் பிராண்ட் நேம் அண்ட் ஜெனரிக் நேம். இதுல நாங்க கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு ட்ரக்குக்கு ஒரு ஜெனரிக் நேம் கட்டாயம் இருக்கும். இதான் நாங்க மெயினா பயன்படுத்துறோம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் மஸ்ட் ஜெனரிக் நேம் தான் பயன்படுத்தணும். சரியா? இதான் அதுக்குரிய ஜெனரிக் நேம். பிராண்ட் நேம் சொன்னா அவங்களோட பிராண்டுக்கு ஏத்த மாதிரியான அவங்க அந்த கம்பெனிஸ் வைக்கிற நேம் தான் பிராண்ட் நேம் சொல்றது. சரி, இப்போ உங்களுக்கு கெமிக்கல் நேம் என்ற விஷயம் கிளியர். இதை நாங்க வந்து மார்க்கெட்லனா கிளினிக்கல் சிச்சுவேஷன்ல பயன்படுத்துறல. ரீசன் என்ன சொன்னா, இது வெரி வெரி கம்ப்ளெக்ஸ் ஆகிக்கிறதால நாங்க அப்படி பயன்படுத்துறல. ஓகே, இப்ப நாங்க அடுத்த நேம்ஸ் பார்ப்போம். சரியா? ஓகே, ஜெனரிக் நேம். சரியா? இந்த ஜெனரிக் நேம்ன்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்குது. என்ன? ஒபிஷியல் நேம், இல்லண்டா நான் ப்ரொப்ரியேட்டரி நேம்ஸ், இல்லண்டா இன்டர்நேஷனல் நான் ப்ரொப்ரியேட்டரி நேம்ஸ், ஓ ஃபார்மகோபியா நேம் அப்படின்னு சொல்றது யாருக்கு? இந்த ஜெனரிக் நேம்ஸுக்குரிய சிமிலர் வேர்ட்ஸ், அதாவது ஒத்தரிச்சு சொல் மாதிரிங்க தந்திக்கிறது. சில நேரம் ஜெனரிக் நேமுக்கு நாங்க ஒபிஷியல் நேம் என்றும் சொல்லலாம். சரியா? இல்லண்டா இன்னொரு டேர்ம் இருக்குது, என்னது? நான் ப்ரொப்ரியேட்டரி நேம், இல்லண்டா இன்டர்நேஷனல்
நான் ப்ரோப்ரியேட் நேம், ஃபார்மகோபியா நேம். இது அவளுமே ஜெனரிக் நேமுக்குரிய அடுத்த சிமிலர் நேம்ஸ். சரியா? இந்த நேம் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா, ஒரு ட்ரக்குரிய நேம் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன்டா, அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரீடியன்ட். ஆக்டிவ் இன்கிரீடியன்டா ஃபார் எக்ஸாம்பிள் பாராசிட்டமால் எடுத்தா அதுல வந்து பெயின் ரிலீஃபுக்குரியதோட சேர்த்து வேற வேற ரீசனுக்காக வேண்டி அடுத்ததில் இருக்கலாம். ஸ்டார்ச் இல்ல நம்ம அது மாதிரியானது அதுல மிக்ஸ் ஆகிருக்கலும். சரியா? ஆனா நாங்க நேம் வார நேரம், அதாவது ஜெனரிக் நேம் வார நேரம் என்ன செய்யற, மெயினா வந்து அதோட ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்டை பேஸ் பண்ணித்தான் அதுக்குரிய நேம் கொடுக்கப்படுது. சரியா? அப்ப இது வந்து என்னன்னா, இது ஒரு குளோபலி ரெகக்னைஸ்ட் அப்படின்னா, இந்த பாராசிட்டமால் என்ற டேர்ம நான் யார்கிட்டையும் கேட்டிருக்க தேவையில்லை. எனக்கு நினைச்சா அதை பயன்படுத்தலாம். சரியா? இது வந்து ஜெனரிக் நேம்ல ஒரு குளோபலி ரெகக்னைஸ்டான ஒரு விஷயம், எல்லாருக்கும் பயன்படுத்தலாம். சரியா? மத்தது வந்து இது வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாகத்தான் என்னதை பயன்படுத்துறது. இது வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இப்ப யாருக்கும் கேட்டு பயன்படுத்த தேவையில்லை. இப்ப நான் இந்த பாராசிட்டமால் வேர்டை நான் இன்னொருத்தர் கேட்டிருக்க தேவையில்லை. எல்லாருக்கும் அது பொதுவானது. இதை பயன்படுத்துறதுல எந்த ஒரு தடையும் இல்லை. சரியா? அதுதான் என்ன சொல்ற, ஜெனரிக் நேம். பிராண்ட் நேம்னா அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணா அவங்களோட கம்பெனியோட நேம். சரியா? அதுல இஷ்யூஸ் வரலாம். ஆனா ஜெனரிக் நேம் வந்து அப்படி இல்லை. யாருக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை, எல்லாருக்கும் பயன்படுத்தலாம். அப்ப பொதுவா வந்து ஒரு ட்ரக்குக்கு ஒரு ஜெனரிக் நேம் தான் வரும். சரியா? அதான் இப்ப இந்த ஜெனரிக் நேம்ன்றது வரக்கூடிய விஷயம். சரி, ஓகே, அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகும். சரியா? ஓகே, பிராண்ட் நேம். பிராண்ட் நேமுக்குரிய அதர் நேம்ஸ் என்னென்ன? அதர் நேம்ஸ் என்னென்ன? அதர் நேம்ஸ். ஓகே, இண்டஸ்ட்ரியல் நேம், தென் name, ட்ரேட் நேம். ஓகே, குட். proprietary name, ப்ரொப்ரியேட்டரி நேம். குட். சரியா? அப்ப ஜெனரிக் நேமுக்குரிய அடுத்த நேம்ஸ் என்னென்ன? official name, Okay, official name, then pharmacopoeia name, okay, then non-proprietary name, Non-proprietary name. international non-proprietary name. okay, சரியா? official name, pharmacopoeia name, then non-proprietary name, so international non-proprietary name என்று சொல்ற. அதாவது இதை பயன்படுத்துறதுல யாருக்கும் எந்த ஒரு தடையும் இல்ல. சரியா? அப்ப இத பாருங்க, இங்க non-proprietary name, international non-proprietary name. ஆனா இங்க எப்படி வருது? பிராண்ட் நேம் சொல்லு ப்ரொப்ரியேட்டரி நேம், அவங்களுக்குரிய அவங்களோட கம்பெனிக்குரிய நேம் தான் என்னது? பிராண்ட் நேம் என்று சொல்றது. சரியா? பாருங்க, ப்ரொப்ரியேட்டரி நேம், ஜெனரிக் நேம்னா நான் ப்ரொப்ரியேட்டரி நேம். ப்ரொப்ரியேட்டரி என்ன? இவங்களோட சொத்து, இவங்களுக்கு தான் பயன்படுத்தலாம் என்ற விஷயம். சரியா? அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த பிராண்ட் நேம்ன்றதை யாரு வைப்பாங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு மெடிசின்ஸ் டெவலப் பண்ற நேரம் அவங்க பேட்டன்ட், அதாவது அந்த ட்ரக்கை வந்து நாங்க மார்க்கெட்டுக்கு போட போறோம் சொல்றது சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். பார்த்தா நாங்க சொல்றது பேட்டன்ட்னு சொல்றது. சரியா? அப்ப வந்து இந்த பேட்டன்ட் கொடுக்கிற நேரமே இந்த கம்பெனியால வைக்கிற நேம் தான் என்னது? பிராண்ட் நேம். சரியா? அதான் நாங்க பிராண்ட் நேம் சொல்றது. அப்ப இது வந்து இவங்களோட கம்பெனிக்குரியது. சரியா? அது ப்ரொப்ரியேட்டரி நேம், எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு வேண்டாம் யூஸ் பண்ணலாம் அதுல. சரியா? அடுத்தது என்னன்னா, இத வந்து இந்த வரக்கூடிய ஃபர்ஸ்டா வரக்கூடிய இந்த பிராண்ட் நேம் வந்து நாங்க இன்னோவேட்டிவ் பிராண்ட் அதை கண்டுபிடிச்சால்தான் அதுக்குரிய பேரை வைப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்தது நான் பார்க்க போறது வந்து அட்வான்டேஜஸ் என்ன ஜெனரிக் நேம் பயன்படுத்துறதுல. மத்தது வந்து advantages of using brand name. சரி, சொல்லுங்க பாப்போம், என்னென்ன advantages?
ஓகே, என்னென்ன அட்வான்டேஜஸ் பிராண்ட் நேம் பயன்படுத்துறதால வர? சும்மா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பிராண்ட் நேம்ண்டா என்ன, ஜெனரிக் நேம்ண்டா என்ன. நான் ஃபர்ஸ்டா பார்க்க போற வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் ஜெனரிக் நேம். சரி சொல்லுங்களேன். ஜெனரிக் நேம்ன்றது ஒரு ப்ரொப்ரியேட்டரி நேம், நான் ப்ரொப்ரியேட்டரி நேம், எல்லாரும் பயன்படுத்தலாம். சரியா? அப்ப அது என்னென்ன அட்வான்டேஜஸ் நீங்க சொல்லுங்க பாப்போம், கெஸ் பண்ணுங்க. ஜெனரிக் நேம் வந்துட்டு காமனா இருக்கிறதுல ஈஸி டு ஐடென்டிஃபை இருக்கும். ஒரு பிசிஎம்னா அந்த பிசிஎம் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு காமனான இருக்கிறதுல அதை ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, ஜெனரிக் நேம் குட். அதை ஐடென்டிஃபை பண்றது ஈஸி. சரி, வேற? இது வந்துட்டு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு காமனா இப்போ பாராசிட்டமோல்ங்கிறதால வேர்ல்டு வைடு ஒரே இதுல தான் இருக்கும். இப்போ பிராண்ட் நேம் வந்துட்டு மாறுபடும், அதால ஜெனரிக் நேம் வந்துட்டு காமனாவே இருக்கும். ஓகே, ஜெனரிக் நேம் வந்து காமனாக இருக்கும், அதால ஈஸி. ஓகே, குட். வேற? வேற என்னது? வேற என்ன? வேற என்ன? ஓகே, நாங்க பாப்போம் என்னென்ன அட்வான்டேஜஸ் சொல்லி. சரியா? ஓகே, நஸ்ரா இது ரீட் பண்ணுங்க. நஸ்ரா ரீட் பண்ணுங்க இது. ஓகே, டிரெக்டா யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, நஸ்ரா ரீட் பண்ணுங்க என்னென்ன அட்வான்டேஜஸ் உண்டு. Advantages of using generic name used in scientific publication, textbooks, and journals. Easy to identify the drug as there is only one generic name. Drugs of the same class have same pattern on their generic names. Reduce confusion and make a drug easy to identify, but sometimes there are different names used too. Pharmacists can dispense different brands when generic name is given in the prescription. Okay. Patients will not take the same medicine twice. Patients will not take different brands of the same medicine. Okay. Generic medicines are generally cheaper than branded product. It is the law of the country. ஓகே, சரியா? அப்ப இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அட்வான்டேஜஸ். இப்ப இதுல சொன்னது ஓகே, சரியா? இது வந்து யூஸ்ட் இன் சயின்டிபிக் இப்ப பப்ளிகேஷன்ஸ் இருக்குதானே, அங்க வெப்சைட்ல போடுறதாக இருக்கட்டும், இல்லைன்னா டெக்ஸ்ட் புக்காக இருக்கலும், ஜேர்னல்ஸாக இருக்கலும், இது எல்லாத்துலயுமே கட்டாயம் நாங்க என்னத்தை பயன்படுத்தணும்? சரியா? இது பயன்படுத்துற வந்து ஜெனரிக் நேம். அது ஒரு அட்வான்டேஜஸ், ஜெனரிக் நேம் பயன்படுத்துறது. அப்ப ஈஸி. சரியா? மத்தது வந்து என்னடா, இது வந்து ஐடென்டிஃபை பண்றது ஈஸி. ஏண்டா ஜெனரிக் நேம்ண்டா ஒன்று தான் இருக்குது. இப்ப பிராண்ட் நேம்னா நிறைய இருக்குது, அஸ்பிரின், டிஸ்பிரின் அப்படி நிறைய இருந்தா எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். சரியா? ஆனா இங்க என்னண்டா ஜெனரிக் நேம் சொன்னா ஒரு நேம் தான் இருக்குது. சரியா? பிராண்ட்லயே நிறைய பிராண்டஸ் வரும். சரி, நிறைய பிராண்ட் வார நேரம் எங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும், ஐடென்டிஃபை பண்றதுல கஷ்டம் வரும். சரியா? அப்ப ஜெனரிக் நேம் வாரதால ஒரே ஒரு நேம் தான் ஒரு ட்ரக்குக்கு ஜெனரிக் நேம் இருக்குது. அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஐடென்டிஃபை பண்றது ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்தது என்னடா, drugs of the same class have same pattern on the generic name. இப்ப omeprazole, esomeprazole அப்படி எடுக்கிற நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ரெண்டையும் எடுக்கிற நேரம் அவங்களோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ரெண்டா அது செயல்படுற மாதிரி வந்து என்ன செய்யும்? ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதாவது கன்ஃபியூஷனை குறைக்க பார்க்கும். இப்ப நாங்க வந்து ஜெனரிக் நேம கொடுக்கறதால என்ன செய்யும்? ஒரே நேம் தானே, வேற வேற பிராண்ட் நேம் வந்தாலும் ஜெனரிக் உண்டுதால என்ன செய்யும்? கன்ஃபியூஷன் இருக்காது, ஐடென்டிஃபை பண்றது வந்து ஈஸியாக இருக்கும். அது வந்து தேர்ட் ஒன். சரியா? அடுத்தது வந்து என்னண்டா, pharmacists can dispense different brands when generic name is given in the prescription. சரியா? இப்ப ஒரு ஜெனரிக் நேமே எழுதுற டாக்டர், சரியா? எழுதினதுமே என்ன செய்யலாம்? எங்களுக்கு அந்த ஜெனரிக் நேமுக்குரிய பிராண்ட் நேம் செத்த வேணும்னாலும் கொடுக்க. அப்படின்னா இப்ப
அஸ்பிரின் எழுதி இருந்தா வேறொரு பிராண்ட்ல இருக்கக்கூடிய இப்ப டிஸ்பிரின் ஒரு பிராண்ட், இன்னொரு பிராண்ட் இருக்கக்கூடிய அஸ்பிரினை கூட எங்களுக்கு கொடுக்கலாம். ஏண்டா எங்களுக்கு ஜெனரிக் நேம் எழுதுறதால ஈஸியாக இருக்கும். சரியா? அப்ப ஜெனரிக் நேம் எழுதுறதால பார்மசிஸ்டுக்கு வந்து ஒர்க் ஈஸியாகும். சரியா? மத்தது என்னன்னா ஒரே மெடிசின் பேஷண்ட்ஸ் வந்து 2 டைம் எடுக்கக்கூடிய ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷன் இல்ல. சரியா? இப்ப வேற வேற பிராண்ட் தந்தா தானே கன்ஃபியூஸ் ஆகும். இதுவும் அதுவும் அந்த ஒரே மெடிசினா இல்ல. இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்களே, கேட்பாங்களே, இது 2 ஒரே மெடிசினா இல்லையா, பாருங்களே, பார்த்து சொல்லுங்களே. அப்படி வார நேரம் வந்து உங்களுக்கு விளங்கும். என்னண்டா இப்ப நாங்க ஜெனரிக்ல கொடுத்தோம்னா கன்ஃபியூஷன் இருக்காது பேஷண்ட்டுக்கு. ஓகே, இது பாராசிட்டமால் தான், வேற நாம வந்து பெயின் ரிலீஃப் போட தேவையில்லை, அந்த ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். சரியா? எங்களுக்கு வந்து ஜெனரிக் நேம பயன்படுத்துறதால. மத்த விஷயம் என்னன்னா இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் வந்து பொதுவாவே விலை குறைவு, பிரைஸ் ரேட் குறைவு பிராண்டட் மெடிசின்ஸ் விட. அது ஒரு அட்வான்டேஜஸ். வெயிட், மத்தது என்னன்னு சொன்னா இட் இஸ் தி லா ஆஃப் த கண்ட்ரி. ஒரு டாக்டர்ஸுக்கும் வந்து பிராண்டட் நேம்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ண இயலாம். சரியா? ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டாயம் உங்களுக்கு விளங்கும். அவங்களுக்கு வந்து பிராண்டட் ப்ராடக்ட் எழுதலாம். கட்டாயம் என்ன செய்யணும்? அதுக்குரிய ஜெனரிக் நேம். அதனாலதான் அது நாங்க கட்டாயம் டாக்டர்ஸ் வந்து எழுதுவோம். சரியா? அப்ப இது வந்து என்னது, எங்கட நாட்டுட ஒரு லோ. சரியா? அப்ப இதால நீங்க பயன்படுத்துறதுல ஒரு அட்வான்டேஜஸ், எங்களுக்கு சட்ட ரீதியான இந்த பிரச்சனையும் வராது. சரியா? ஓகே, இப்ப அடுத்ததா நாங்க பார்க்க போறது வந்து பிராண்ட் நேம் மெடிசின்ஸை யூஸ் பண்றதால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன. ஓகே, நீங்க ஜெனரிக் நேம் சொல்லிட்டீங்க. சேம் வே பிராண்ட் நேமுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்? சரி சொல்லுங்க, என்னென்ன அட்வான்டேஜஸ் பிராண்ட் நேம் யூஸ் பண்றதால? யோசிச்சு பாருங்க. ஓகே, ட்ரஸ்டபிள், குவாலிட்டி. சரி, வேற என்ன? சரி, வேற என்ன, வேற என்ன அட்வான்டேஜஸ்? ஓகே, வேற என்ன, வேற என்ன அதோட அட்வான்டேஜஸ்? லோ சைடு எஃபெக்ட். சரி, நாங்க பார்ப்போம் என்னென்ன அட்வான்டேஜஸ் விஷயம். சரியா? ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் பிராண்ட் நேம்.
ஓகே, ஒருத்தர் ரீட் பண்ண கொடுப்போம். என்னென்ன பிராண்ட் நேம் அட்வான்டேஜஸ். 153. ஓகே, 53 ஆல்ரெடி வாசிச்சாங்க என்ன. ஓகே, 153 ரீட் பண்ணுங்க. Hundred 53. Hundred 53. $61. ரீட் பண்ணுங்க குயிக்கா. 60. ஓகே, நம்பர் 9 எனக்கு ஹோஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுங்கம்மா. இல்ல 158க்கு ஹோஸ்ட் பேத்ரி கொஞ்சம் என்ன ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே சரி. $158 ரீட் பண்ணுங்க. 158 இது ரீட் பண்ணுங்க. Advantages of using brand name. When patient is taking the same brand for a long time, and then there can be less confusion. Some brands may have different bioavailability, which is important for some disease, epilepsy. Using same brand will reduce this problem. Some brand names are easy to remember than the generic name, but the generic prescribing is always better. ஓகே சரியா. எங்கட மெயினான விஷயம் ஃபர்ஸ்ட் என்னன்னா, when patient is taking the same brand for a long time and then there can be less confusion. இது நீங்க சொன்ன விஷயம் சரியா. ஒருத்தர் எங்களுக்கு ஆன்சர் பண்ணிருந்தாங்க, இதுல எங்களுக்கு கன்ஃபியூஷன் குறைவாக இருக்கும் சரியா. ஓகே, அது கரெக்ட் சரியா. இப்ப தொடர்ந்து ஒருத்தர் ஒரே பிராண்ட யூஸ் பண்ண நேரம் அவருக்கு அந்த ஆளுக்கு கன்ஃபியூஷன் வராது சரியா. ஏன்னா கிளியராக இருக்கும் அவங்க இந்த மெடிசின் தான் யூஸ் பண்ணிட்டு. சில பேரு மெடிசின் இப்ப பேராசிட்டமால தாண்டி அந்த பிராண்ட் தான் செல்லுவாங்க. அவ்வளவுக்கு அவங்கள அதுல ஷுவர், அவ்வளவு அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க தொடர்ந்து பாவிக்கிற நேரம் சரியா. அதால கன்ஃபியூஷன் குறையலும் என்றது ஒரு விஷயம் சரியா. அடுத்தது என்னன்னா, இது நல்லா நோட் பண்ணுங்க. Some brands may have different bioavailability, which is important for some disease. Epilepsy. Using the same brand will reduce this problem. சரியா. இப்ப நீங்க முன்னுக்கு ஸ்டடி பண்ணுவீங்க, பார்மகாலஜி பார்மகோகைனடிக்ஸ் எல்லாம் வார நேரம் இந்த பயோ அவைலபிலிட்டி என்ற டேர்மை யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு விளங்கும் சரியா. அதாவது பயோ அவைலபிலிட்டி யாருக்காவே தெரியுமா? பயோ அவைலபிலிட்டினா என்னண்டு? யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா பயோ அவைலபிலிட்டினா என்னண்டு? சரியா. பயோ அவைலபிலிட்டி நான் உங்களுக்கு இப்ப சிம்பிளா சொல்றேன். இந்த பயோ அவைலபிலிட்டி என்று சொல்றது என்னன்னா, இப்ப நாங்க ஒரு மெடிசின்ஸ் கொடுப்போம் தானே, 500 மில்லிகிராம் என்ன செய்யற பாராசிட்டமால் டேப்லெட் நாங்க இன்டேக் பண்றோம் சரியா. இந்த 500 மில்லிகிராம் பாராசிட்டமால இன்டேக் பண்ணின பிறகு இதை நாங்க எடுத்ததுமே எங்கட பாடிக்கு போயிட்டு பிளட் போற நேரம் சம்டைம் 300 மில்லிகிராம் தான் எங்க பாடிக்கு போய்த்திருக்கும். அடுத்து அதாவது அங்க அப்சர்ப்ஷன் வேற வேற ப்ராசஸ் போற நேரம் இது 500மே எங்கட பிளட் ஸ்ட்ரீம் போகாது, அதாவது எங்கட குருதி சுற்றோட்ட தொகுதிக்கு போகாது. ஒரு சில காரணங்களால, சில செயல்பாடு, சில தாக்கங்களால இதோட அளவு குறையும் சரியா. பெய்து சேரக்கூடிய அளவு குறையும். அப்ப இந்த பெய்து சேரக்கூடிய அளவு அதைத்தான் நாங்க சொல்றது பயோ அவைலபிலிட்டி. இங்க போய் அடைஞ்சிக்க கூடிய அளவுதான் பயோ அவைலபிலிட்டி சொல்றது. அதாவது நாங்க கொடுத்த மெடிசின்ல எவ்வளவு எங்கட பிளட்டுக்கு போய்த்திருக்குது, எங்கட பிளட் ஸ்ட்ரீமுக்கு எவ்வளவு சேர்ந்திருக்குன்ற விஷயம் தான் பயோ அவைலபிலிட்டி சொல்றது சரியா. அப்ப இதே சொன்னா சில பிராண்ட்ஸ் சம்டைம் சில பிராண்ட்ஸ் அந்த பிராண்ட்ஸுக்கு ஏற்ப பயோ அவைலபிலிட்டி வித்தியாசமாகும். அதாவது ஒரு பிராண்ட்ல போற நேரம் 300 போகும், இன்னொரு பிராண்ட்ல போற நேரம்
350 போகும். சோ என்ன நடக்குதுங்க, பயோ அவைலபிலிட்டியில ஒரு டிஃபரன்ஸ் வருது. சரியா? அப்ப இந்த விஷயம் யார்ல மெயினானு சொன்னா, சில டிசீஸ் கண்டிஷன், எபிலெப்சி. சரியா? அப்ப இந்த எபிலெப்சி மாதிரியான கண்டிஷன்ல இந்த பயோ அவைலபிலிட்டி சரியான முக்கியம். இப்ப நான் இன்றைக்கு ஒரு பிராண்ட குடிச்சிட்டு நாளையில இருந்து இன்னொரு பிராண்டுக்கு போகக்கூடாது. சரியா? quantity absorbed inside the blood for a given dosages. அதான் விஷயம். சரியா? அதாவது எங்கட blood stream போற அளவு எவ்வளவு, அந்த மெடிசின் எவ்வளவு போறன்றதுதான் பயோ அவைலபிலிட்டி. சரியா? இது என்னன்னா சில டிசீஸ்களுக்கு மெயினா எஃபெக்ட் ஆகுது. மெயினா எபிலெப்சி. இந்த வார நேரம் இந்த 300 ஒரு பிராண்ட்ல போகும், இன்னொன்னுல 350 போகும். சரியா? அப்ப இது ரெண்டுல என்ன, இப்ப இந்த மந்த் வந்து 300 போகக்கூடிய பிராண்ட் எடுத்துட்டேன், நெக்ஸ்ட் மந்த் வந்து 350 போகக்கூடிய பிராண்ட் எடுத்துட்டேன். சரியா? இது என்னண்டா சில டிசீஸுக்கு இந்த இந்த இது வந்து பொருத்தம் இல்ல, அதாவது இஃபெக்டிவ்னஸ் குறைக்க பார்க்கும். சோ அப்ப அது மாதிரியான கண்டிஷன்ல என்ன செய்யறது, ஒரே பிராண்ட பயன்படுத்துறது தான் யூஸ் ஆக இருக்கும், முறையாக இருக்கும். அதைத்தான் பயன்படுத்தணும். மெயினா யார்ல, எபிலெப்சி இருக்கிற ஆட்களுக்கு வந்து மெயினா ஒரே பிராண்ட் தான் பயன்படுத்துற நல்ல. எபிலெப்சினா என்ன, என்ன டிசீஸ், It's very என்னது என்னது சொல்லுங்க. It is a brain condition like brain tumor, like that. Stroke, brain tumor, like. சரியா? ஓகே. வலிப்பு வலிப்பு. அதான் மெயினான டேர்ம். சரியா? டியூமர் அதை தாண்டி வலிப்புன்னு சொல்லுவோம், ஃபிட் வாரது, அதான் விஷயம். பிரெயின் ரிலேட்டட் தான். சரியா? அதுவும் பிரெயின். ஆனா நாங்க டியூமர் எங்களுக்கு செல்லையே இல்ல. குட், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்றது ஓகே, குட். அப்பதான் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரியா? இப்ப இந்த எபிலெப்சின்னு சொல்றது வலிப்பு, அது மாதிரியான ஆட்களுக்கு, ஃபிட்வார்ன்னு சொல்ற அது மாதிரியான ஆட்களுக்கு வந்து ஒரே பிராண்ட பயன்படுத்துறதுதான் பொருத்தம். ஏண்டா அவங்களோட பயோ அவைலபிலிட்டி சேஞ்சஸ் வாரது பொருத்தம் இல்ல. ஏண்டா how can we ஓகே, அவங்களுக்கு நாங்க இதை பார்ப்போம் லாஸ்டா, கொஞ்சம் இருங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ஒரே இதை கொடுக்கறதா பொருத்தம். இப்ப நான் 300 இந்த மந்த்துக்கு போயிட்டு நெக்ஸ்ட் மந்த் எங்களோட பிளட்டுக்கு 350 போற நேரம் அவங்களோட டோஸ் வந்து எங்களோட பிளட்ல சீரியல்லாம் போயிடும். 300 போனது 350 ஆகுது. சரியா? இது வந்து அது மாதிரியான ஆட்கள் டிசீஸ கியூர் பண்றதுக்கு நல்லம் இல்ல. சோ அப்ப அந்த ப்ராப்ளம்ஸ குறைக்கிறதுக்கு நாங்க பிராண்ட் நேம் பயன்படுத்துறது நல்ல. ஏண்டா அது மூலமா தானே ஒரே பிராண்ட பயன்படுத்துறது. சரியா? பிராண்ட் நேம் என்ற கான்செப்ட் ஒன்று இல்லாட்டி எங்களுக்கு தெரியாதே ஒரே பிராண்டா இல்லையான்ற விஷயம். சரியா? சம் பிராண்ட் நேம்ஸ் ஆர் ஈஸி டு ரிமெம்பர் தட் ஜெனரிக் நேம். அடுத்த யூஸ் என்னன்னா சில பிராண்ட் நேம்ஸ எங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம், எதை விட இந்த ஜெனரிக் நேம்ஸ பயன்படுத்துறதை விட. சரியா? அதான் அடுத்த அட்வான்டேஜஸ். சரியா? ஆனா இங்க பாருங்க, இதுல இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே பாருங்க, ஜெனரிக் பிரிஸ்கிரைபிங் தான் எப்பவுமே சிறப்பான. அதைத்தான் நாங்க செய்யணும். அதுங்கிற லோவும் கூட நாங்க ஜெனரிக் பிரிஸ்கிரைபிங் தான் பயன்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு இதை பார்த்தாலே விளங்கும். பிராண்ட் நேம் பயன்படுத்துற அட்வான்டேஜஸ் எத்தனை இருக்குது, 3. ஆனா இங்க பாருங்க, ஜெனரிக் நேம் பயன்படுத்துறதுல லிஸ்ட் அவுட் பண்ணதுல எத்தனை இருக்குது, 7 அட்வான்டேஜஸ் இருக்குது. சரியா? அப்ப நாங்க ஆல்வேஸ் எதுக்கு போகணும், என்ன பிரிஸ்கிரைபிங் நல்ல ஆல்வேஸ் என்ன பிரிஸ்கிரைபிங், ஜெனரிக் நேமா பிராண்ட் நேமா? ஜெனரிக் நேம். ஜெனரிக் நேம். சரியா? ஆனா அதான் இதுல ஒரு காரணம். டவுட் உண்டு. என்னன்னு சொன்னா, டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணக்குள்ள ஜெனரிக்க தான் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு ஜெனரிக் நேமை தான் பிரிஸ்கிரைப் பண்ண போறாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஆனா வெளியில நிறைய பிராண்ட் வந்து அவைலபிளா இருக்கும். அப்போ இதை வந்து டிஸ்அட்வான்டேஜா எடுத்துட்டு போகலுமே. நம்ம ஜெனரிக் நேம்ல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா ஒரு ஜெனரிக் நேமை யூஸ் பண்ணக்குள்ள மார்க்கெட்ல வந்து கிடைக்க போறது நிறைய பிராண்ட் இருந்தா சம்டைம்ஸ் சில பிராண்ட்ஸ் வந்து கிடைக்கலாம் போற டைம்ல அடுத்த பிராண்டை வந்து அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று வந்தா, இப்போ இதுல எந்த டிஸ்அட்வான்டேஜ், ஜெனரிக்ல டிஸ்அட்வான்டேஜ்னு இதை சொல்லலுமா? ஜெனரிக் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம்.
ஏன்னா நீங்க கேக்குற விஷயம் சரி. ஏன்னா ஒரு ஜெனரிக் நேம் இருக்கிறதால என்ன சொல்லலாம், அது கொஞ்சம் ரிட்டன் சொல்லுங்க என்னோட விஷயத்த. என்னன்னு சொன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஹாஸ்பிட்டலுக்கு போற டைம்ல பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடியது ஜெனரிக் நேம் தான் ஓ கவர்மெண்ட் ஓகே. ஹாஸ்பிட்டல்ல. ஓ சரி. ஒரு டாக்டர் வந்து ஒரு பிக்ஸிக்கு இந்த கார்பமசபின் அது பிரிஸ்கிரைப் பண்றான்னு சொன்னா ஓ நம்ம வந்து ஒரு ஃபார்மசில வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசில வந்து நிறைய பிராண்ட் வந்து அவைலபிளா இருக்கும். ஓ ஓகே. ஒரு பிராண்ட் பெஸ்ட்டுக்கு இப்போ அந்த டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண உடனே ஒரு பேஷண்ட் ஒரு ஃபார்மசி போய் ஒரு பிராண்டை வாங்கிட்டான்னு சொன்னா ஓ அவருக்கு இன்னொரு இடத்து எங்கேயோ ஒரு மூவ்மெண்டோ ஏதோ ஒரு டைம்ல வந்து அந்த பிராண்ட் கிடைச்சாட்டி ஓ இப்போ இன்னொரு பிராண்டுக்கு தான் போக போறார். ஓம். இப்போ இந்த இடத்துல பிராண்ட் நேம்ற அட்வான்டேஜா இது எடுக்கலுமா இல்ல அந்த டிஸ்அட்வான்டேஜ் அதாவது ஜெனரிக் நேம்ற டிஸ்அட்வான்டேஜா இந்த ஜெனரிக் நேம் யூஸ் பண்றது எடுக்கலுமா? ஓ ஓ சரி, நீங்க சொல்றது சரி. ஏண்டா பிராண்ட் நேம்டா அது அட்வான்டேஜ், ஏண்டா இன்னொன்று இல்லாட்டி ஒரு ஆப்ஷன் வருது. சரியா? ஆனா ஜெனரிக் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். இப்ப பிராண்ட் நேம்ல அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஒன்று இல்லைன்ற நேரம் இன்னொன்றுக்கு போகலாம். ஆனா கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொரு விஷயம். இப்ப ஜெனரிக் நேம்ன்றது வந்து இப்ப பாராசிட்டமால்ல என்ன செய்யற, பனடோல்ன்றது ஒரு பிராண்ட், இன்னொரு பிராண்ட் இருக்கையிலும் இன்னொரு நேம்ல. ஆனா இந்த பனடோல்ன்ற நேமுக்கு இல்ல பாராசிட்டமால்ன்றது இந்த பிராண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கணும், இந்த பிராண்ட்லயும் கட்டாயம் மென்ஷன் பண்ணிருக்கணும். சரியா? அதுங்கிட்ட ரூல்ஸ் லேபலிங்ல உங்களுக்கு விளங்கும். ஓகே, அதாவது அதுல ஜெனரிக் பயோ அவைலபிலிட்டி ஒவ்வொரு பிராண்டுக்கும் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் வர்றதால சேஞ்ச் ஆகுமே. சேஞ்ச் ஆகும். அது டிஸ்அட்வான்டேஜஸா கொடுக்கலாம். கரெக்ட், அது கொடுக்கலாம், டிஸ்அட்வான்டேஜா கொடுக்கலாம். ஜெனரிக் நேம்ன்றதால பிராண்ட் நேம் அட்வான்டேஜஸ், சேம் டைம் அது ஜெனரிக் நேம்ல டிஸ்அட்வான்டேஜஸ். நாங்க சில நேரம் அதைத்தான் இந்த இடத்துல நாங்க சொல்றது இந்த பிராண்ட் நேம்ல அட்வான்டேஜஸ் ஆகும். ஏண்டா ஜெனரிக் நேம் ஒன்றாக இருந்தும் சில நேரம் பயோ அவைலபிலிட்டி டிஃபரெண்ட் ஆகுது, அது டிஸ்அட்வான்டேஜஸ் தான். கிளியரா? கிளியரா? ஓகே ஓகே ஓகே. ஓகே சரி, என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன தம்பி? என் பேர் பர்வீஸ். ஓகே குட். சரியா, நல்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. நீங்க என்ன ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே குட். சரியா, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. வெரி குட். உங்களுக்கு நல்லா விளங்குது தானே? ஓகே சரி, அடுத்த டவுட்டை பார்ப்போம். என்ன போட்டிருக்காங்க, அடுத்த டவுட் கேட்டிருக்குது. ஐ திங்க் இட்ஸ் டிட்டர்மைன் த்ரூ த பிளட் டெஸ்ட் ஆஃப்டர் தி யூசேஜ் ஆஃப் மெடிசின். ஓகே பார்ப்போம் என்ன குவான்டிட்டி அப்சர்வ். ஓகே, இது வந்து பொதுவா எங்களோட பிளட் டெஸ்ட் போறது தானே. எங்கட இந்த பிளட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லிவர் டிசீஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆட்கள் எல்லாம் அவங்ககிட்ட அந்த டோசேஜ் எவ்வளவு இருக்கிறதுன்றது, அதாவது எங்களோட பிளட்டுக்கு எவ்வளவு போயிட்டு சேர்றன்ற விஷயம் வந்து பிளட் டெஸ்ட்டை வந்து தான் டிட்டர்மைன் பண்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டக்ரோலிமஸ் எடுத்தா டக்ரோலிமஸ் அண்ட் மெடிசின் வந்து எவ்வளவு பெய்த்திக்கிறன்றது வந்து பிளட் டெஸ்டால தான் டிட்டர்மைன் பண்றோம். அப்ப பயோ அவைலபிலிட்டி எங்களுக்கு பிளட் டெஸ்ட் மூலம் பார்க்கலாம். சரியா? Okay, how can we identify that bioavailability different within the brands, which means which brand is best for us? இது வந்து என்னன்னா எங்களுக்கு இது டிஃபரெண்ட் ஆகுற விஷயத்தை எங்களுக்கு பார்க்கலாம். சரியா? இப்ப இங்க இருந்து எங்களுக்கு நாங்க ஃபார்மஸ்டா நாங்க டெஸ்ட் பண்ண போறோம்ல, எம்எல்டி லேபோரட்டரியாக்க செக் பண்ணுவாங்க. சரியா? ஆனா எங்களுக்கு எந்த பிராண்ட் பெஸ்ட்னு சொல்லி சொல்லலாம். அது அப்படி சொல்றேன்னா நாங்க இதை தாண்டி ஸ்டடி பண்ணணும். அதாவது எங்களோட பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி கம்பெனி ரிலேட்டடா போகணும். அப்பதான் எங்களுக்கு இதுக்குரிய ஆன்சர் பண்ணலாம். எந்த பிராண்ட் பெஸ்ட்ன்றது இந்த லெவல் எங்களுக்கு சொல்லலாம். அது வந்து பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபீல்டு, அவங்களோட சைடுக்குள்ள போனா தான் எங்களுக்கு சொல்லலாம். இதை விட கொஞ்சம் ஹைப் அது ஸ்டடி பண்ணோம்னா அதை நாங்க கூடையா பார்க்கணும். சரியா? ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ப அது எங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல செல்லலாம். நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும். இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகி டிகிரி முடிச்சு பார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு போற நேரம் தான் அது செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இந்த செல்றேன்னா எங்களுக்கும் கூட இன்னும் அந்த அளவு எந்த பிராண்ட் பெஸ்ட்னு செல்ற அளவுக்கு எங்களுக்கும் நாலேஜ் ஒன்று இல்லை. நாங்க கம்ப்ளீட் பண்ணி இப்ப டிகிரி செஞ்சுட்டு இருக்கோம் தானே, எங்களுக்கும் கூட எந்த பிராண்ட் பெஸ்ட்னு செல்ற அளவுக்கு உண்மையில இன்னும் நாலேஜ் ஒன்று இல்லை. சரியா? அந்த அளவுக்கு நாங்க ஸ்டடி எங்களுடைய சிலபஸ் வந்து அந்த அளவுக்கு வரல, அதை விட கீழே தான் எங்க இருந்தது. சரியா?
ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டிட்டர்மைன் த்ரூ ஓகே பிளட் டெஸ்ட் ஆஃப்டர் யூசேஜ் ஆஃப் மெடிசின். சரி, ஓகே, இதுல எங்கட அடுத்த பாட்டு நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுல என்னவாலும் டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? அடுத்தது இன்றைக்கு விலங்கல்ல என்னவாலும் இஷ்யூஸ் இருந்தா எனக்கு பர்சனலா மெசேஜ் போடுங்க. மத்த இன்னொரு விஷயம் சொல்றேன், பொறுமையா கொஞ்சம் கிளாஸ் போயிட்டு பாருங்க. இப்ப நியூலி வர ஆட்கள் ஒரே ஸ்டெப்ல நீங்க டிசிஷன் மேக் பண்ணாம இன்றைக்கு வந்ததுல இருந்து நீங்க போயிட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ தனியா உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காம எங்க 4 பேர் உங்களுக்கு டீச் பண்ண வராங்க. சரியா? டீச்சர்ஸ். அப்ப அவங்களோட பேசுங்க. என்னவாலும் ப்ராப்ளம்ஸ் இருந்தா கட்டாயம் chat பண்ணுங்க. நாங்க ரிப்ளை பண்ணுவோம். சம்டைம் ரிப்ளைக்கு லேட் ஆகும். அது கொண்டு நினைக்க வேணாம், மிக்கிற பிஸியால. மத்தபடி நாங்க ரிப்ளை பண்ணுவோம். சரியா? இஷ்யூஸ் இருந்தா கேளுங்க, ப்ராப்ளம்ஸ் இருந்தா கேளுங்க. அடுத்தது ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரியா? அந்த சர்வீஸ் மேண்டா வெரி குட். எல்லாரும் நல்ல எங்களுக்கு ஒரு இது போகலாம். சரியா? எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போனா இன்ட்ரெஸ்ட் ஆகும் இருக்கும். எங்களை இதை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? ஓகே, வேற என்ன டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா லீவ் ஆகுங்க. அடுத்த சாப்டர் இருக்கு, அதை இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இதுல நான் பார்ப்போம். ஓகே, டவுட் இல்லைன்னா நாங்க மீட்டிங்க முடிக்கலாம். சரியா? லீவ் ஆகலாம். Jazakallah, Miss. Okay, ma. Can you send the number? Do we have to write those notes in extra copy? சரியா? நம்பரை சென்ட் பண்ணு. நீங்க குரூப்ல இருப்பீங்களே. ஓகே, நான் நம்பரை டைப் பண்ணி அனுப்புறேன். இப்ப இது என்னண்டா உங்களுக்கு இந்த நோட்ஸை ஒண்டோ பிரிண்ட் அவுட் பண்ணி எடுக்க இயலும். இல்லைண்டா என்ன செய்யலும்டா உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனா எழுதலாம். சரியா? பிரிண்ட் அவுட் பண்ற பெஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீக்குக்கு 3 கிளாஸஸ் வர நேரம் 3 டேயுமே பிடிஎஃப் வெர்ஷன் வர பாக்குது. உங்களுக்கு எல்லா ஸ்லைடையும் எழுதிட்டு டைம் இருக்குமான்னு தெரியா. எழுதலும்டா பெஸ்ட். நான் சொல்றேன் என்னண்டா நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணாலுமே இப்ப இந்த 2 hours வாரீங்க தானே, வார நேரம் ஒரு காப்பி எடுத்து உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ், இப்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கூடியதை நோட் பண்ணுங்க. ஏன்னா இது நாங்க ஆன்லைன்ல ஸ்டடி பண்றது தானே. போனை போட்டு இல்லைன்னா லேப்ப போட்டு பக்கத்துல வச்சுட்டு நீங்க வச்சா சீரியஸ்லி தூக்கம் வரும். ஏன்னா நாங்க கூட செஞ்சுக்கிறது தானே. அது உங்களுக்கு குத்தம் சொல்றதுக்கு இல்ல, சீரியஸ்லி தூக்கம் வரும். சரியா? அதனாலதான் சொல்றேன் ஆக்டிவா இருங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கஸ் பண்ணுங்க. எழுதாட்டியும் ஓகே குட். டிஸ்கஸ் பண்ணா டவுட் கிளியர் ஆகும். நீங்க தூங்க மாட்டீங்க. இதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. லாஸ்டா சம்மரைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருப்பீங்க. சரியா? ஓகே, சரி, வேற என்ன இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா லீவ் ஆகலாம்.